भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भूतं सरश्च मगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருணலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணுமெனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த விதத்தாய் ராமானுசன் மிக்க இருநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அடியேன் தாசானுதாசன் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரிய பிரவர்த்தகராய் எழுந்தருளிருக்கக்கூடிய சமதமாதி குணகண பரிபூர்ணராய் எழுந்தருளிருக்கக்கூடிய திருநாராயணபுரம் ஸ்ரீ யதிராஜ
நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு காப்பு சாத்தி சுவாமியினுடைய நியமனத்தாலே இன்றைய தினம் திருவாய்மொழியிலே 2ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி அனுபவிக்கப்பெறலாகிறது. அணைவது அரவணமேல் பூம்பாவையாகம் புணர்வது என்ற ஆச்சரியமான ஒரு பதிகம். இதை உபன்யசிக்க வாய்ப்பு பெற்ற அடியேன் பகுதா கிருதஜ்ஞதா புரஸ்சரமாக அவற்றை விண்ணப்பம் செய்ய விழைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. அடியேன் தாசானுதாசன். முக்கியமாக எம்பெருமானாலே மயர்வர மதிநல மருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆழ்வாரே அது ஆரம்பத்தை அதை தான் தெரிவிக்கிறார். மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதை அப்படியான அவர்களுடைய திருவுள்ளம் அறிந்தவர்கள் ஆச்சாரியர்கள். அதாவது மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் என்று அவர்களுடைய திருவுள்ள கிடக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நன்றாக அறிந்தவர்கள் பூர்வாச்சாரியர்கள். குறிப்பாக ஆழ்வாருடைய திருவுள்ளம் அறிந்து உரை வழங்கியவர்கள் திருவாய்மொழியை உரையால் காத்த குணவாளர்கள்னு சொல்லணும். திருக்குறுகை பிரான் பிள்ளான் நஞ்சேயன் நம்பிள்ளை வள்ளல் வடக்கு திருவீதிப்பிள்ளை ஏடுபடுத்தினாரே பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாளச்சியர் என்று இவர்கள்லாம் குணவாளர்கள்னு சொல்லணும். இவர்கள் எல்லாரும் அவர்கள் திருவுள்ளம் அறிந்து ஆழ்வாருடைய மனதையும் அவர் அனுபவத்தையும் ஆச்சரியமாக தெரிவிச்சிருக்கிறார்கள். அதுலேயும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிள்ள உலகாசருடைய திருத்தம்பியார் சாதிச்ச ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் உண்டு. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆயிரமாக அதுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தா கூட போராது என்னும்படியாக ஆராய்ச்சி செய்து ஆச்சரியமாக அப்படி எடுத்து கொடுத்திருக்கிறார். நமக்கு அதை உள்ள ஆழ்ந்து அனுபவித்தோமானால் அதிலேருந்து மீண்டு வர முடியாது. அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் திருமழிசை ஆழ்வார். பிறந்த பின், அதாவது இந்த ஞானம் பிறந்த பின்னை இத்தாலன்றி வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் என்று முமுட்சுப்படியிலையும் தெரிவிக்கிறார் புள்ள உலகாசிரியர். அந்த அளவுக்கு ஆச்சரியமானது அப்படின்னு அதை அனுபவிக்கும்படியாக இருக்கிறது ஆச்சாரிய ஹிருதயமானது. ஆழ்வாருடைய விசேஷத்தை அப்படி அனுபவிச்சிருக்கிறார்கள். அதில் என்னென்ன முக்கியமாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வாருடைய திருவுள்ளம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அவருடைய திருவுள்ள கிடக்கையை எடுத்து காட்டலாம். ஆழ்வாருடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து தெரிவிக்கலாம். ஆழ்வார் அழுததை காட்டலாம். அஞ்சிரைய மடனாராய் ஆரம்பித்து ஆழ்வார் அழுது பாடியிருக்கிறார் பாடல்கள்லாம். ஆனால் நம்ம பற்றி சொல்லும்போது எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே என்று சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அவர் அழுக ஆச்சரியமானது. ஆழ்வாருடைய ஆற்றாமைக்கு காரணம் காட்டணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படியெல்லாம் தன்னுடைய பிரிவாற்றாமையாலே எப்படி இருந்திருக்கிறான்ங்கிற காரணத்தை காட்டலாம். அதனால ஆழ்வாருடைய துடிப்பு இப்போ நல்லா புரியுறது. அந்த துடிப்பையும் எடுத்து காட்டலாம். ஆழ்வாருடைய அர்ச்சானுபவம் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு அர்ச்சாவதார விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது திவ்ய தேசத்தை அனுபவிக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களும் சேர்ந்தே வந்துடுறது. அதில் ஆழ்வாருடைய பாசுரங்களில் தத்துவ பொருள்கள் என்ன என்று பல விஷயங்களை எடுத்து காட்டலாம். அதனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எப்படி அவர் நிலைநாட்டி இருக்கிறார் அப்படிங்கிற பாசுரங்கள்லாம் பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு வெளியில் அத்வைதம் போல தெரியுமே தவிர, இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய திருவாய்மொழியில் கூட தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் என்ற பாசுரத்தை எடுத்துட்டு அத்வைதபரமாக சில பேர் சொல்லுவார்கள். விசிஷ்டாத்வைத பரமாக சாதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ண முடியும். அப்பேற்பட்டதாக இருக்கிறது. பிரமாண வச்சனத்தெல்லாம் அடியொத்தி அவர் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் அதனுடைய சொல் தீரம் காட்டலாம் என்னும்படியாக பல விசேஷணங்கள் இதில் அமைஞ்சிருக்குன்னு நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி ஆழ்வாருடைய திருவுள்ள கிடக்கையை காட்டி இது விசிஷ்டாத்வைத பரமானது என்று நிரூபிச்சிருக்கிறார்கள். அதோட மட்டும் இல்லை, துவயத்துக்கு விஷயமாக முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 இந்த 3 பத்துக்களாலேயும் நமக்கு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோமானா, ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லும்படியான 2வது வாக்கியத்துக்கான விஷயங்கள்லாம் அதில் வந்தது. நமகாங்கிறது அந்த ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவையிலா அடிமை செய்ய வேணும் நாம் என்று அந்த அடிமையை இறக்கிறது. அந்த அடிமைக்கு விசேஷமாக நமக்கு நமசப்தம் காட்டுறது.
ஆழ்வாரோ பார்த்தசாரதி பெருமாள், எங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய பரமானுகிரகத்தால்தான் 1000 பாட்டும் பாடியிருக்கிறார் என்று மறைமுகமாக அங்கங்கே காட்டியிருக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். விசேஷமா சொல்லணுமான அருள் கொண்டாடும் அடியவரின் புறா அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதுன்னு அந்த 8வது பாடலை பார்க்கும் பொழுது 11 பாடல் சாதிச்சாரிய மதுரகவி ஆழ்வார். அதில் இந்த பாட்டை பார்க்கும் பொழுது பொதுவாகவே அந்த 11 பாடலுமே நம்மாழ்வாருக்காக தான் சாதிக்கப்பட்டது. ஆனாலும் கூட மகதாச்சாரியர்கள் வேறு ஒரு கோணத்தையும் பார்க்கிறார்கள். அது 2 பிரிவா பிரிச்சுட்டார்கள். அருள் கொண்டாடும் அடியவர் என்புறா அருளினான் அவ்வருமறையின் பொருள். சரி, இப்படி பார்ப்போம். அருளினான் அவ்வருமறையின் பொருள், அவ்வருமறையின் பொருள் அருளினான் என்று அன்வைத்து பார்க்கும்போது பார்த்தசாரதி பெருமாள் தானே ஆச்சரியமா சாதிச்சது. எல்லாரும் அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தினார் 4ஆம் பத்து 8ஆம் பதிகத்துல ஏராளம் இறையனும் பதிகத்துல. அதுல சொல்லும் பொழுது அந்த நிறைஞான தொருமூர்த்தியான அந்த எம்பெருமான் நெறியெல்லாம், நெறினா என்ன அர்த்தம் கேட்டா உபாயங்கள். அந்த உபாயம் எல்லாம்னு வரும்போது சகல வேதாந்த வேதார்த்த அர்த்தங்களையும் சேர்த்து ஒருவனுக்காக சாதிச்ச விஷயம் நெறியெல்லாம். அது என்ன நெறின? கர்மயோக உபாயம், ஞான யோக உபாயம், பக்தி யோக உபாயம், பிரபத்தி உபாயம். அதோட மட்டும் இல்லாம ஆச்சாரியாபிமானம் என்ற உபாய பஞ்சகத விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் அவ்விடத்திலே. இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இதுல எம்பெருமான் அத்வைத பரமாக கொண்டானா விசிஷ்டாத்வைத பரமாக கொண்டானா ஆழ்வார் பாசுரங்கள்னா எல்லாமே விசிஷ்டாத்வைத பரமாகத்தான் இருக்கு. எம்பெருமானுடைய வாக்குலே இந்த வந்ததை தானே இவர் பின்வாங்கி சொல்றார். எல்லாத்தையும் நானா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லலையே இவர் கூட. அதனால இவருடைய திருவுள்ள கிடக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா விசிஷ்டாத்வைத பரமாகத்தான் அத்தியாச்சரியமா எல்லாத்தையும் சாதிச்சிருக்கிறார். அதுல அந்த முதல் வாக்கியம் அப்படிங்கிறது 4ஆம் பத்து முதல் பதிகத்திலேயே முதல் பாட்டிலேயே ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்தகாலர் பதிகம் பின்னாடி மகான்கள்லாம் சொல்லப்பார்கள் அது அர்த்தத்துக்கு. அதுல அந்த கடைசி வாக்கியம் அந்த இதுல திருநாரணன் தாள் காலம்பெற சிந்தித்து ஒய்மினோ திரு ஸ்ரீமன் நாரணன் நாராயணா அப்புறம் அவங்க சரணம் அப்படிங்கிறது தாள் என்று சொல்லும்படியாக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தத்துவார்த்த விஷயமாகவும் காட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம அதை அனுபவிக்க பெறலாகிறது. ஆனாலும் அத்தனையும் இப்போ சொல்ல முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயமும் 2ஆம் பத்திலே 8ஆம் திருவாய் மொழிதான், அனவதரவனமேல்ங்கிறது தான். இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டின்னு வந்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுல இருந்து நமக்கு என்னென்ன தெரியுது? முதல் 10ஆலே எதை தெரிவிக்கிறான்? பரத்வம். 2வது 10ஆலே காரணத்துவம். அதுக்கு அடுத்தபடியே 3ஆம் 10ஆலே வியாபகத்துவம். 4ஆம் 10ஆலே நியந்திரத்துவம் என்று சொல்லும்படியாக அதுக்கு அடுத்தபடியாக காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்திகரத்துவம் என்று ஆர்த்திகர விசிஷ்டனாக அப்படி 10 ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு விசேஷணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் மகான்கள். அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்திலே நாம் அனுபவிக்கக்கூடியது இப்பேற்பட்ட பரத்துவம் காரணத்துவம். அந்த காரணத்துவம் தான் 8ஆம் பத்திலே காட்டுறது. அது என்னென்ன காரணம்னு வரும்பொழுது என்ன எம்பெருமானுடைய ஆச்சரியமான விசேஷங்கள். எம்பெருமான் நம்ம எதை காரணமாக கொள்கிறான் அவன். அதாவது இதுக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம்லாம் சொல்லுவார்கள். அந்த சககாரி காரணம்ங்கிறத விட்டுடுவோம். நிமித்த காரணம், உபாதான காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரணம் கொடுத்துட்டு இதுக்கு மேல வந்தோமானா விசேஷம் அர்த்தம் புரியும். இப்ப நிமித்த காரணமாக இருக்கிறானா எம்பெருமான், அல்லது உபாதான காரணமாக மட்டிலும் இருக்கிறானா எம்பெருமான், இல்ல ரெண்டுமேயா அப்படின்னு கேட்டாக்கா ரெண்டும் அவன் தான். அவனே அவனும் அவனும் அவனும்னு அவனுடைய விசேஷணங்கள்லாம் சொன்னார். எல்லாம் சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்னு வேத வாக்கியத்தை தான் பின்னாடி 9ஆம் பத்துல அவனே அவனும் 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 அப்படின்னார். சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட் என்று. அப்படியானால் அந்த எதுக்கு அந்த வாக்கியத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா அதுலதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார விஷயங்கள் எல்லாமே அவனே அவனும் 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 பொழுது சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவும் அவனே, சம்ஹார கர்த்தாவாகிய சிவனும் அவனே என்று, அதாவது அவர்களுடைய ஹிருதயாந்தர்கதமாக எழுந்தருள் இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் போன்ற எல்லா காரியங்களையும் செய்கிறான்னு தெரிகிறது. அப்போ அந்த சிருஷ்டியை அவனே தான் செய்கிறான்னு வரும் பொழுது ஜீவர்களை விட்டுடுவோம். இப்போ மற்றபடி பிரபஞ்சாதி விஷயங்களை சிருஷ்டி பண்ண பிறகுனா ஜீவர்களை படைக்க முடியும். அதுதான் இப்ப பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தது, நீ யோனிகளை படையென்று நிறநான்முகனை படைத்தவன், அதுதான் சொல்லியிருக்கிறார். அதனால அவருக்கு கொடுத்த விசேஷனம் சிருஷ்டி, இந்த ஜீவர்களை படைக்க வேணும் என்று.
பிரபஞ்சத்தெல்லாம் அவர்களால் படைக்க முடியாது. சிவனுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்ப இவர்தான் என்ன காரணம், நிமித்த காரணமாக இருக்கிறானா, உபாதான காரணமாக இருக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது இரண்டும் அவன் தான் போது சொன்னதை சொல்லும் குற்றம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். அல்ல அது மாதிரியான அர்த்தத்தெல்லாம் எம்பெருமானுக்கு தலையா கட்ட முடியுமா? சொன்னதை சொல்லும் குற்றம்ங்கிற விஷயம் அவன் மேல ஏறவே ஏறாதே. பின்ன நிமித்த காரணமும் அவனே, உபாதான காரணம் அவனே அப்படின்னாக்கா, அதாவது நிமித்த காரணம் உபாதான காரணம்ங்கிறத ஒரு சின்ன ஒரு விஷயத்தாலே அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதாவது எம்பெருமான் ஒரு மரம் இருக்கு. மரம் என்ன பண்ணுகிறது, அது பொருளை கொடுக்கறது. அதை வச்சு நம்ம ஸ்டூல் பண்றோம். இப்போ ஒரு ஸ்டூல் மரத்தால பண்றோமே, இது எப்படி மரமே ஆயிடுமா, ஸ்டூல் ஆயிடுமா? ஆகாது. அப்ப அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறது இல்லையா, தச்சர் அப்படின்னு ஒருத்தர் தேவைப்படுறது இல்லையா? அந்த தச்சர் அப்படி அந்த கார்பெண்டர் தச்சர்ங்கிறவர் தான் நிமித்த காரணமா இருக்கார். கார்பெண்டரே இப்ப தச்சரே இந்த இடத்துல ஸ்டூல் ஆகிட முடியாது. அப்ப மரம் தான் ஆகும். அப்ப மரம் அப்படிங்கிறது உபாதான காரணம். ஒரு பொருளை கொடுக்கறது இல்லையா, உபாதான காரணம் என்றும் அந்த தச்சர் செய்யறாரே அவர் நிமித்த மாத்திரமா இருக்கிறார், அதனால அவர் நிமித்த காரணம் என்று சொல்லுவோம். இப்ப பெருமாள் பிரபஞ்சத்தை படைக்கிறான்னா அவன் நிமித்த காரணமாகிய கர்த்தாவா, உபாதான காரணமாகிய திரவியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில பேருக்கு வந்துடும். ரெண்டுமே அவன் தான் சொன்னாக்கா என்ன சுவாமி இது புரியலையே? ஏன்னா பெருமாள் சந்தேகம் கொடுக்க முடியாது இருப்பான். எல்லாமே மறைதானே, மறைச்சு சொல்றது தானே விசேஷனம். பகவான் கீதையிலும் சொல்லும் போது மமயோனிகி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் என்று சொல்றான். நான் எல்லாத்தையும் தரிச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப உபாதானமாகிய ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு தான் பகவான் பண்றான்னா அப்ப உபாதானம்ங்கிறது வேற, பகவான் வெறும் நிமித்த மாத்திரம் அப்படின்னு அர்த்தம் கொள்ளுவார்கள். அத்வைதபரமா அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அபார்த்த பரிகல்பனை எல்லாம் பண்ணிட்டார்கள். அதுக்கு உடையவர் ஆச்சரியமா சாதிச்சிருக்கிறாரு கீதா பாஷ்யத்துல. அப்படி எடுத்துன்னு போகக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் புரிய வேணும் அப்படின்னு கேட்டா அவனே அவன் தான் அப்படின்னா நிமித்த காரணமும் அவன் தான், உபாதான காரணம் அவன் தான்னா சொன்னதை சொல்லும் குற்றம் இல்லைங்க. அதுக்கு வேதத்துல வேற ஒரு பொருளை சொல்லியிருக்கு. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது ஊர்ணநாபிகி யதோர்னுதே அப்படின்னு சொல்றது. ஊர்ணநாபிகின்னா இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கு இல்லையா, சிலந்தி, அது என்ன பண்ணும், ஒரு வலையை பின்றதுக்கு வெளியிலேருந்து ஒரு உபாதானத்தை கொண்டு வரல, தன் வாயிலேருந்தே நூலை கட்டி ஒரு பெரிய அழகான வலைய பின்னி அந்த வலைக்குள்ள மத்தியில பிரவேசமும் பண்ணி இருந்து வர பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த விளையாட்டு போரும்னா எப்படி அது ஜிவ்னு தன் உள்ளே இழுத்துக்கும். அது வெளியில நூலை கக்கின போது ஒல்லியான பூச்சி ஆயிடுது அப்படின்னும் மறுபடியும் நூலை உள்ள இழுத்துன பிறகு பண்ணி பழையபடி குண்டான பூச்சி ஆயிடுது. எந்த விகாரமும் இல்லாம எப்படி செய்யுமோ அதுபோல அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்லும்படியான ஆச்சரியமான அந்த எம்பெருமான் எப்படி என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, தன் ஊர்ணநாபியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் உண்டாய் உலகள் மென்னமே உமிழ்ந்து மாயையால் பூக்கு என்று முதல் பத்திர தெரிவிச்ச பிரகாரம் எல்லாத்தையும் பகவான் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி ஜிவ்னு இழுத்து இருக்கான். அதை மறுபடியும் வெளியில விடுறான். உமிழ்ந்து மாயையால் பூக்கு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான். பிரபஞ்சாதிகளை பண்ணும்போது தன் வாயிலிருந்தே கக்கிட்டு மறுபடியும் அது உள்ள எல்லாத்தையும் பிரவேசம் பண்ணி இருந்து ததனு பிரவிஷ்யாச சத்யக்ஷா பவத்னு வேதம் சொல்ற பிரகாரம் எல்லாத்திலையும் பிரவேசம் அனுப்பிரவேசம் பிரவேசங்கள் எல்லாம் பண்ணி பகவான் மத்திய பாகத்தில் இருந்து சகல பேர்களையும் தன் திருவடியில் சேர்த்துக்கணுங்கிற ஆசையினாலே இங்க ஒரு ஓடம் போல முதல் பாட்டிலேயே புனைவன் அப்படின்னு பிறவிக்கடல் நீந்துவார்க்கேன்னு இங்க முதல்ல சொல்ல போறார். முதல் பாட்டிலேயே அடியான் அனுபவிக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியில. அப்போ அந்த புனைவன் தப்பக்கரையனாக இருக்கக்கூடியவன் அதுக்குதான் வந்திருக்கிறான். ஆனா அவனை பார்த்து சந்தேகப்படுறார்களே ஹரிம் மீனா இவோடுப்பம் என்று. அதாவது ஒரு சமுத்திரத்துல பெரிய கப்பலும் தான் இருக்கும், மீன்கள் இருக்கும். பெரிய பெரிய மீன்களை நினைச்சுக்குமா, நம்மளோட பெரிய மீன் அப்படின்னு நினைச்சுக்குமா. அது போல சம்சாரத்துல எம்பெருமான் அவதாரம் பண்ணினாலும் கூட அவன் யாரோ வேற ஒருவன் அப்படின்னு நினைத்து கொண்டு அவன் ஏதோ ஒரு மாயிக்கமான விஷயங்களை காட்டுறதுனால அவனை மாயாவிங்கிற அளவுக்கு தான் புரிஞ்சுண்டு அவனை தனக்கு போலே நினைத்துக் கொள்கிறார்கள். அவனை ஸ்திரைனன் ஸ்திரீலோலன் என்றெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டார்கள். வேண்டாத விஷயங்கள். அப்படிப்பட்டவன் இல்லையே அவன். அதுக்கப்புறம் சம்சார வாழ்க்கை இந்த எல்லாம் போருன்னா மறுபடியும் பெரிய ஊழி பெருங்காற்று எல்லாம் அந்த ஊழி அப்படியே பூமியை மறைக்கும் பொழுது அந்த பூமி போயிடாம எல்லாத்தையும் தன் திருவயிற்றில் வைத்து கொண்டு சம்ரக்ஷணம் பண்ணுகிறான் எம்பெருமான். அப்போ இத உமிழ்ந்து சிருஷ்டி பண்ணும் பொழுது
பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணும் பொழுது ஒல்லியான பகவான் ஒல்லியா போயிட்டான், பிரம்மம் ஒல்லியா போயிடுத்து அப்படின்னு இல்லாம அதுக்கப்புறம் எல்லாம் நிகழ்த்தின பிறகு பழையபடி மறுபடியும் குண்டா போயிடுத்து அந்த பரபிரம்மம் அப்படின்னு இல்லாம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு சொல்ற பிரகாரம் அவிகாரம் ஒரு விகார லவலேசமும் இல்லாமல் மறுபடியும் தனக்குத்தானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறானே எம்பெருமான். இதுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான், நிமித்த காரணமும் அவன் தான், உபாதான காரணமும் அப்படிதான். எப்படின்னாக்கா எத்தோ ஊர்ணநாபிகி எத்தோர்னுத்தேன்னு வேத வாக்கிய பிரகாரம் நம்ம பார்த்தோமானால் அவன் அப்படின்னு புரியுது நமக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லும்படியான காரணத்துவம் அப்படிங்கிற இந்த 10 முக்கியமாக 8ஆம் பதிகமாகிய ஆச்சரியமான அனவதரமண மேல் பூம்பாவையாகம் புணர்வது என்று ரொம்ப அழகான இந்த ஒரு பதிகத்தை தெரிவிச்சிருக்கிறார். இதுல மகாபாரதாதி விஷயங்கள்லாம் கூட எடுத்து காட்டியிருக்கிறார். அதையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கீழ் பதிகத்துல, அதாவது 7ஆம் பதிகத்துல இப்ப நீங்க நேற்று அனுபவிச்சிருப்பீர்கள். அதாவது எம்பெருமான் அப்படிங்கிறது அவனோ எந்த மகாபக்தன் பாகவதோத்தம் இருக்கிறானோ அவனுக்கு அனுகிரகம் பண்ணும் போது அவனோடு நந்துடாம கேசவன் தமர் கீழ் மேல் எமர் 7 எழுபிறப்பும் மாசதில் இது பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்னவா என்று சொல்ல முடியாக. கீழ் மேல் எமர் 7 எழுபிறப்பும் விட்டாருங்க. 7 பிறவி, நமக்கு கீழே 7 பிறவி, நம்மோடு சேர்ந்த 7 பிறவி, இன்னும் பின்னாடி வரக்கூடியவர்கள் 7 பிறவி என்று 21 தலைமுறை, 21 அல்லது தச பூர்வா தச உத்தரா அகமேகா அப்படின்னு போட்டிருந்தாலும் அந்த 21 தலைமுறை அத்தனை பேருக்கு சேர்ந்தல்லவோ அனுகிரகம் பண்றான். ஒரு விபீஷணனுக்கு பண்ணினது குடும்பமா பேரோட பரமானுகிரகம் பண்ணிட்டானே எம்பெருமான். ராவணன் உள்பட ராவணன் பண்ணின சரணாகதி வெளியில தெரியாது, அது ரகசியங்கள். ஆனா உள்ள பார்க்கும் பொழுது, நான் சாதாரணமாக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது ராவணன் கொடியவன் தான் காட்டணும் உலகத்துக்கு. அப்படி மாற்றான் மனைவியை தீண்டினால் அழிந்தே போவான் என்பதற்காக வேண்டி அவனுடைய விஷயமே தவிர அந்தரங்க பக்தன். இரண்யகசிபுவும் அந்தரங்க பக்தன். அது வெளியில தெரியாதபடிக்கு அவர்கள் அந்த நாடகத்தை நடத்துறார்கள். எம்பெருமான் இங்க அவதாரம் பண்றான். அந்த அவதாரத்தை பத்தி எல்லாம் கூட இங்க சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி எல்லாருக்கும் சஜாத்தியனாய் இருக்கிறான்னா பகவான் சஜாத்தியன் போல சஜாத்தியன் தவிர உண்மையான சஜாத்தியனா இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான், நாம் தான். நமக்கு சஜாத்தியம் அப்படிங்கிறது நம்ம சேர்ந்தவர்களே தவிர எம்பெருமான் அது மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரவு லப்த சேவா விசேஷா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய கருட பஞ்சாசத்துல எல்லாம் சொல்றாரு. மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி, நாடகம்தான். மாயா மிருகஸ்ய வசகா என்றெல்லாம் மிருகத்துக்கு பின்னாடி ஓடினதெல்லாம் கூட மாயை தான். மாயா விடம்பனம் அவேகி யதா நடஸ்யன்னு ஸ்ரீமத் பாகவதமும் தெரிவிக்கிறது. இதெல்லாம் மாயிகமான விஷயம். பகவான் ஒரு நாடகம் நடத்தும் பொழுது அது எப்படி நடிப்புங்கிறது உண்டோ அது போல பகவானுக்கும் நடிப்புங்கிறது உண்டு இல்லையா? ஏன்னா அத மாதிரி அதர்மத்தை காட்டி தான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும்னு வரும்பொழுது அதர்மங்களாகிய இரண்யகசிபு, ராகவன், அதுக்கு அடுத்தபடி ராகவன் கூட சொல்லக்கூடாது, சக்கரவர்த்தி திருமகன் தான் நம்ம சம்பிரதாயத்துல. அதுக்கு அடுத்தபடியா கிருஷ்ணாவதாரத்துல மற்ற இவர்களை காட்டி அவர்களை எல்லாம் தன் திருவடியில சேர்த்துக்கணும். மேலும் சூதாடுகின்ற ஆடினால் அதனாலே அழிந்து போவார்கள், மதுபானம் பண்றவர்கள் அழிந்து போவார்கள் என்றெல்லாம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு நாடகம் போலே பண்ணி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வந்தான் எம்பெருமான். அந்த தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வந்த பெருமான் தானே சுயமே தர்மம் என்று காட்டுகிறான். அதனால அவன்தான் தர்மமே தவிர மற்ற எல்லாம் ஏனைய தர்மங்கள்லாம் ஆபாச தர்மங்கள் எடுத்துக்கலாம். நாம அதெல்லாம் உபாயாந்தரங்கள். கர்மயோகத்திலேயே இருந்துடுறானா, ஞான யோகத்துல இருந்துடுறானா, அல்லது பக்தியோகத்தோட நின்றுடுறானா அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பரீட்சார்த்தமாக அதெல்லாம் சொன்னானே தவிர ஒரு அர்ஜுனனை வச்சுண்டு நெறியெல்லாம் எடுத்துரைத்தவன் யாருக்காக சொன்னான் பகவான் அப்படின்னு கேட்டா அகல்ஞாலத்தவரறிய. அந்த அகல்ஞாலத்தவர் அப்படின்னார் நம்மாழ்வார். அதுக்கு முன்னாடி பெரியாழ்வார் பின்னாடி வந்தவர் அவர் சாதிக்கும் பொழுது நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கால் அப்படின்னா ஜம்பூத்வீபம். நாவலம்ங்கிறது ஜம்பூத்வீபம். நான் இருக்கக்கூடிய 9வது தீபகற்பம். அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாரே தவிர அவருடைய திருக்குமாரத்தை ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்று சொன்னாலே தவிர அகல் ஞாலம்னு வையம்பூர இதோட மட்டும் இல்ல, இது இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், பிரம்மலோகம் என்று பலவிதமான லோகத்துல உள்ளவர்கள் கூட ஒரு கால்
வைகுண்டர்களுடைய நித்திய முக்தர்கள் கூட இதை தெரிந்து கொள்ளலாம் படியாக கீதையை சாதிச்சானே அர்ஜுனனை ஒத்த வச்சுட்டுதானே. அதனால அகல் ஞானத்தை விசால ஹிருதயம் படைத்த சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. இதனால இதுக்கு முன்னாடி அப்ப என்னன்னு கேட்டா யமரேழ் எழுபிறப்பும் அத்தனை பேருக்கு சேர்ந்துதான் பகவான் பரமானுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத காட்டுறார். அப்படியானா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சுவாமி, ஏன் நமக்கு பெருமாள் இன்னும் அனுகிரகம் பண்ணலையோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு அவருக்கு ஆழ்வாருக்கு. அதனால இந்த பதிகத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு தம் பக்கல்ல உண்டான அப்பேற்பட்ட வியாமோகம் தம்முடைய சம்பந்திகளோட சேர்ந்து ஏறி பாய்ந்து அனைவரையும் விஷயீகரித்தபடியே இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டோம். நேற்றே அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டாச்சு. அந்த அளவோட எம்பெருமான் பரியாப்தி பெறாததுனால போரும்னு தோணல் ஆழ்வாருக்கு. இதனால இதோட இருந்துட்டாக்கா நித்தியமுக்தர்களுடையதான ஐஸ்வர்யத்தை தமக்கு தம்மை சேர்ந்தவர்களுக்கும் தருவதாக அவன் முயற்சி கொண்டிருக்கிற இருப்ப ஆழ்வார் ரொம்ப பார்த்துட்டு ஆசைப்பட்டு ரொம்ப திருவுள்ள முகுந்து நம்மோடு உண்டான சம்பந்தமே ஹேதுவாக எம்பெருமான் இப்படி விஷயீகரிப்பவனாக இருக்கும்போது சம்சாரிகள் இதை இழக்கலாமா, இதை இழந்துடலாமா? சம்சாரிகளுக்கு உபதேசம் பண்றார். பரோபதேசத்துல இப்பேற்பட்ட நோக்காக இந்த திருவாய்மொழி இப்போ நம்ம அடியன் அனுபவிக்க வேண்டிய அந்த பதிகத்துல இப்போ திருவாய்மொழியில அதுல 10ஆம் பாட்டுல கண்ணனை நான் கண்டேனேன்னு விட்டார் தனியாக. அது ஏன் சொல்லணும்? அப்ப நமக்கு பரோபதேசமா சொல்லும்போது தான் கண்டேனே அப்படின்னு கேட்டா சம்சாரிகள்கிட்ட போய் சொல்லலாம். அவர்கள் உண்டியே உடைய உகந்தோடும் என்று இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சம்சாரிகளுக்கு போய் சொன்னா கூட அவர்கள் பழைய நிலையிலேயே நின்றுட்டு இருக்கிறார்கள், இதுக்கு மேல ஏறி வரமாட்டேன்றார்கள். அதனால அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, ஏன்னா ராவணனுக்கு மால்யவான் சொன்னான், மால்யவானை விட்டுடுங்க, அதுக்கடுத்து அவனுக்கு மாமாவா இருக்கக்கூடிய மாரீச்சன் சொன்னான், டேய் ஹீதத்தை சொல்றேன் கேட்டுக்கோ, அப்பிரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா, சொல்றவனும் துர்லபம், அப்பிரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா அதுதான்டா ஹிதம் அந்த அப்படின்னு ஹிதத்தை சொல்றேன் கேளு. அவ சிம்மோரஸ்கஸ்ய பாமினி சீதா பிராட்டியார் தொடரும் மனசால கூட நினைச்சிடாதே. அவருடைய பால்யத்திலே அவர் எப்படி இருந்தார்னு எனக்கு நான் தாண்டா அனுபவிச்சிருக்கேன். என் மேல அப்பேற்பட்ட வாயவாஸ்திரத்தை போட்டு தூக்கி எரிஞ்சாண்டா சித்தாசிரமத்திலிருந்து எங்கேயோ வந்து விழுந்திருக்கேன் இந்த பஞ்சவட்டியில. அதனால ஜாக்கிரதைன்னு மால்யவான் உள்பட சொன்னார்கள், மாரீச்சன் உள்பட உபதேசம் பண்ணான். ராவணனுக்கு எடுபடலையே. ராவணன் அது போல இங்க இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறது. எல்லாம் இது என்ன உலக இயற்கை, இப்படி இருக்கிறார்களே ஜீவன்கள் அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு பாடியிருக்கிறார் ஆழ்வார். அதனால இவர்களுக்கு போய் வேண்டாம் அப்படின்னு இவர்கள்லாம் சொன்னாலும் அனாதரிக்கிறார்கள், ஒரு ஆதரம் காட்டுறதில்லை. அதனால நம்முடைய அனுபவத்தையே விட்டு இவர்களோடு நம்ம எதுக்கு துவக்கொண்டு இருக்கணும், வேண்டாம்னு ஓடி வந்து கையொழுந்து ஓடி வந்துடுறார். அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா அதுக்கு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வழிபருக்கும் நிலத்தில் தம் கைப்பொருள் கொண்டு தப்பினார் ஹிருஷ்டராமா போலே, நாம் முந்துர முன்னம் இவர்களிலே ஒழியாதொழிய வேணும், அதனால ஆகாது ஒழிய பெத்தோமே அப்படின்னு கொண்டு ஸ்வலாபத்தை அனுபவித்து இனியராகிறார் ஆழ்வார் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதாவது வழிபறிக்கும் நிலத்திலே எங்கேயாவது அப்படியே தெரு அந்த காலத்துல கிராமத்துல அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள் திருடர்கள்லாம் வந்து பிடிச்சின்னு போயிடுவா. அப்படி இல்லாம தப்பிச்சுன்னு வந்துட்டோம்னு வச்சுப்போமே, அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்பாட நம்முடைய விஷயங்கள் திருடப்படவில்லை, யாரும் நம்மளை வந்து நம்மகிட்டே வழிபறிச்சுட்டு போகலை அப்படின்னு சந்தோஷப்பட்டு தனிமையில எப்படி அனுபவிப்போமோ அது போல இவருக்கு சொல்லியும் திருடர்கள் போல இருக்கிறார்களே, அதனால இவர்கள்டே ஜாக்கிரதையா நம்மளை வந்து மீட்டுட்டோம். அதனால அவர்கள் எப்படியோ போகட்டும், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரை எவருக்கும் இது பேசியன் என்று அவர்களாம் விதவிதமா இருக்கக்கூடியவர்கள். அடியேன் என்ன பார்த்தா அவளுக்கு பேயின் தோன்றது, அவர்களை பார்த்தா எனக்கு பேயின் தோன்றது, கையை ஆட்டுறா கால் ஆட்டினா கண் சிமிட்றா எங்கேயோ வேக வேகமா ஓடுறா, என்னவோ சம்பாதிக்கிறா என்னவோ பண்றார்கள், இருந்துட்டு போகட்டும், அவர்கள்லாம் வந்து உண்டியே உடைய உகந்தோடும் என்று இருக்கக்கூடிய ஜனங்கள், அவர்களுக்கே போய் நாம் ஆட்பட வேண்டாம் என்று தனியாக பிரிஞ்சு வந்துட்டோமேன்னு அவர்களுக்கே மீண்டு வந்த விஷயத்திலே சந்தோஷப்பட்டு இனியராக ஆகி இப்போ பாடக்கூடிய திருவாய்மொழி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதனால பரோபதேசம் அதிலேருந்து சுவாத்ம சந்தோஷம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இந்த திருவாய்மொழியில காட்டப்படுறது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் பாட்டிலேருந்து அனுபவிச்சு விஷயத்தை அனுபவிக்கலாம். அனைவதரவண மேல் பூம்பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே
இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே புனைவன் தெப்பமாய் இருக்கக்கூடியவன் நீந்துவார்க்கு. அதாவது இந்த சம்சாரத்திலேருந்து நீந்தி கரையேற விரும்புபவர்களுக்குத்தான் அவன் தெப்பமாயிருப்பான். அவதாரம் பண்றதே அதுக்குதான். கீழ் அவதாரம் பகவான் பண்ணுகிறான்னா மோட்சம் கொடுக்கணுன்ற ஆசையில இருக்கிறான் அப்படின்னா அப்ப சர்வமுக்தி பிரசங்கம்ங்கிறது ஒண்ணு வந்துடும். சர்வமுக்தி எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டியது தானே. மோட்சம்னா அப்ப எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இல்லையா? அதுக்கு தானே இறங்கி வந்திருக்கான்னு சொல்றேன். இல்ல இல்ல, யார் ஆசைப்படுகிறார்களோ மோட்சத்தை விரும்புகிறார்களோ ஒரு அன்னதானம் நடக்கும் என்று எழுதி போட்டிருக்கு ஒரு மடத்துல. ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டார்கள், எனக்கு தெரிஞ்ச 500-600 பேர் கூட்டிட்டார்கள் என்று ஒருவர் சொன்னார். அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு ஆகாரம் இருந்திருக்கணும். அந்த அன்னதானத்துல எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 மணி அவகாசத்துக்கு அன்னதானம் செய்யப்படும். எல்லாரும் வந்துட்டார்கள், கூட்டிட்டார்கள். திண்ணையில ஒரு ஓரத்துல ஒரு 4 பேர் சூதாடின்னு இருக்கிறார்கள். இப்போ இவர்கள்லாம் சேர்ந்து ஐயோ என் கண் திறந்து விடுவாளா, பசிக்கிறதே, மணி 1 மணின்னு சொன்னாலே 1:30 மணி கொண்டு அவகாசம் கூட ஆயிடுத்தே, இன்னும் திறக்கலையே, எப்பொழுதுதான் அன்னதானம் செய்வார்களோ, பசிக்கிறதே, கண்ணை அப்படியே கழட்டு வருதே என்றெல்லாம் சொல்லுகிறவர்களுக்கு அந்த நிர்வாக கதவை திறந்து விட்டு ஆகாரம் கொடுப்பாரா, அல்லது இவர்கள் எல்லாரையும் நிறுத்திட்டு சூதாடுகின்றவர்களை பார்த்து சாப்பிட வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவாரா? மாட்டார் இல்லையா? முதல்ல யாருக்கு பசிக்கிறதோ அவர்களுக்கு அன்னம் அப்படிங்கிறத காட்டிட்டு அதுக்கு சூதாடுகின்றவர்களும் அழுத்து செலுத்து போரும் இந்த விளையாட்டுன்னு வந்தார்கள். அவர்களுக்கும் உண்டுங்கிற சமதர்மம் உண்டு, அவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல. அது போல சம்சார வாழ்க்கை அப்படிங்கிறது போரும்னு அழுத்து வெறுத்து வந்து இவ்வளவு ஆர்த்தி விசேஷத்தோட கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ உடனே என்ன கூவி வாழ்ச்சி அருள் இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன்னு சொல்லுபவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாரா எம்பெருமான்? அல்லது எல்லாரும் நிறுத்திட்டு சர்வமுக்தி பிரசங்கம் எல்லாருக்கும் கியூர் சிஸ்டத்துல வாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாரா? கிடையாது இல்லையா? அதனால யாருக்கு வேணுமோ அவர்கள் நீந்தும், அதனால சொல்றாரு இங்க நீந்துவாருக்கு நீங்க ஒரு வார்த்தையை போடுறாருங்க. ரொம்ப அணைவது அரவண மேல் பூம் பாவையாகம் புனர் அரவு அணை மேல் அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த அரவு ஆச்சரியமான இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிவனங்களா ஆயிரங்களா இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவு அரச பெரும் சோதி என்று சொல்லும்படியாக அந்த அரவு அது மேல பள்ளி கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். ஆதிசேஷ சயனத்தின் மேலே அப்படி அணைவது சேர்வதாக இருக்கிறான். பூம் பாவையாகம் புணர்வது வக்ஷஸ்தலத்துல இறையும் அகலகில்லேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை புணர்வது, இதுதான் வைகுண்டக்கூடிய விஷயங்கள். இப்படிதான் சேஷ சயனமா இருக்கிறான், பெரிய பிராட்டியாரோட புணர்ந்து இருக்கிறான் அப்படிங்கறதுதான் நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய காரியங்கள். அப்படி இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு. புணர்வது அவர் இருவர் முதலும் தானே. இருவர் அவர் அப்படிங்கிறது அவர் இருவர் யார்? அந்த 2 பேர் அப்படின்னு கேட்டா சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா, சம்ஹார கர்த்தாவாகிய சிவன், ருத்ரன், இந்த 2 பேருக்கும் கூட முதலும் அவன் தான் அப்படின்னு தெரியுது இல்லையா? ஏன்னா அவர்கள்லாம் எப்பொழுது பிரம்மாவை படைச்சுட்டான்னு தெரியுதோ, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், இதெல்லாம் படைக்கப்பட்ட வஸ்துன்னு ஆயிடுச்சுனா எல்லாமே பத்த ஜீவன்கள் அப்படின்னு ஆயிப்போச்சு. அவர்கள் ஜீவாத்மாக்கள் தான் வாழலாம் கூட. எம்பெருமான் ஒருவனை ஒழிய மற்ற எல்லாருமே ஜீவ வஸ்துக்கள் தான். பிரம்மா ஆரம்பிச்சு பிபீலிகா பரியந்தம்னு சொல்லுவார்கள். பிரம்மா பிரபிருதி பிபீலிகா. பிபீலிகான எறும்பு, சின்ன எறும்பு எங்கேயோ தெரியுது இல்ல, அமீபியாசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா கண்ணுக்கு தெரியாத ஜந்துக்கள்லாம் கூட அது படைக்கப்பட்ட வஸ்துக்கள். அப்ப எல்லாமே படைக்கப்பட்ட வஸ்துன்னா அதுக்கு மேல யார் ஆட்சி செய்பவன்? யார? முதலும் தானே தானே முதலாக இருக்கிறான். அந்த இருவரவர் அவர் இருவர் முதலும் தானே, அவர்களுக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவன், எப்பொருட்கும் இணைவன். ஆனா கூட அவதாரத்துல கீழே வந்து சஜாத்தியனை போல எல்லா இணைவன் எல்லாரோடையும் சேர்ந்து வர்த்தித்து இங்கே இருக்கக்கூடியவர்களை சம்ரட்சணம் பண்ணக்கூடியவதற்காக வருகிறான். அவதாரம் பண்றது எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டா, இவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக இல்ல. இரண்யகசிபுவாதிகளையோ, ராவண கும்பகர்ணாதிகளையோ, சிசுபால தந்தவக்கராதிகளையோ, அல்லது இன்னும் கம்சன் போன்றவர்களை சம்ஹாரம் பண்ணணுங்கிறது பகவானுக்கு இப்ப இறங்கி வந்துதான் பண்ணணுமா? வைகுண்டத்திலே இருந்தே எல்லாம் பஸ்மி பவா அப்படின்னு சொன்னா எல்லாம் பஸ்மாந்தமா போயிடுவார்களே. பின் அப்ப இறங்கி வர்றது எதுக்கான்னு கேட்டா, அவதரித்த ஆணை தொழில் புரிவதெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே.
அவ பாகவதாபச்சாரம் கொடியதுன்னு தெரியறது இல்லையா? அந்த பாகவதாபச்சாரம் பொறாமையினாலே கீழே வந்து அவர்கள் என காட்டுறார்கள். இது என்ன சுவாமி இது அப்படின்னு அந்த ரிஷிகளை பார்த்து தண்டகாரண்யத்தில் பெருமாள் கேட்கிறார். அப்ப சொல்றார்கள், இதெல்லாம் வந்து ஏஹி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் அப்படின்னு காட்டுறார்கள். இதெல்லாம் வெள்ள மலை போல தனியா பெருசா இருக்கு, இது என்னன்னு பெருமாள் கேட்க அதுக்கு சொல்றார்கள் ரிஷிகள்லாம், எங்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் எங்களை போல ரிஷிகளை பச்சையா நரமாம்சம் அடித்து சாப்பிட்டுட்டு கடிச்சு துப்பின எலும்பு துண்டுகள் தான் இத்தனையும் அப்படின்னு விட்டார்கள். நிலவலத்து போயிட்டார் பெருமாள். ஐயோ, உங்களுக்கெல்லாம் இவ்வளவு சிரமமா இருக்கா? சிரமகரமா நான் முன்னாடியே வராம போயிட்டேனே, ஏன் தான் இப்படி இருந்தேன்? என்னை க்ஷமிக்க வேணும், க்ஷமித்தருளும். நான் உண்மையிடம் வந்து தேடி வந்து எல்லா சகல சம்ரக்ஷணங்களும் பண்ண வேண்டி இருக்க, நீங்கள் என்னை தேடி வந்து இதை காட்டி எங்களை ரட்சணம் பண்ணுன்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்டா, பரகத ஸ்வீகாரம் சொகத ஸ்வீகாரத்தில் இது முக்கியமானது. நான் வர வேண்டி இருக்க அப்படிங்கிறது பரகத ஸ்வீகாரமாம். அவர்கள் வந்து இவனத்துல விஞ்ஞாபனம் பண்றதுங்கிறது சொகத ஸ்வீகாரம். அப்படி இல்லே, பரகத ஸ்வீகாரம் சிரேஷ்டமானதுன்னு காட்டுவதற்காக வேண்டி நான் வரவில்லையே, உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் க்ஷமஸ்வ க்ஷமஸ்வன்னு ஒவ்வொரு ரிஷிகளையா பார்த்து பார்த்து கேட்கிறார் என்று தண்டகாரண்யத்தை தெரிகிறது நமக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் அவதாரம் இணைவன் சஜாத்தினா இங்க அவதாரம் பண்றதுக்கு முக்கிய லட்சியமே ரக்ஷணம் தான். அதுக்காகத்தான் வரான் பகவான். எல்லாரையும் வந்து ரட்சணம் பண்ணி தன் திருவடியில சேர்த்து கொண்டு அதுக்கு தெப்பக்கரை. இப்போ சம்சாரமாகிய ஒரு சேற்றில் விழுந்துட்டா அல்லது சம்சாரமாகிய கடலில் விழுந்துட்டா, ஐயோ என்னை காப்பாற்றுவார் உண்டோ அப்படின்னும் பொழுது காப்பாற்றுவதற்காக அடியேன் இருக்கிறேன்னு பகவான் ஓடி வந்து தெப்பமாக இருக்கிறான் அப்படின்னு விட்டாருங்க. அதனால இணைவனாம் சஜாத்தியனா இருக்கக்கூடியவன், வீடு முதலாம் மோட்சத்தை அளிக்கக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னா, பிறவிக்கடல் நீந்துவார்க்கு புனைவன் அப்படின்னா, சம்சார சமுத்திரத்தை அந்த நீந்தி கரையேறி யார் மேலே வரணும், எம்பெருமான் திருவடியில போய் சேர்ந்துடணும்னு யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு புனைவன் அப்படின்னு விட்டாருங்க. தெப்பமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாருங்க. எப்பொருட்கும் இணைவனாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல. இதை வந்து அதிமானுஷஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அத்தியாச்சரியமா கேட்டிருக்கிறார் இந்த இடத்துல. அதாவது பிரம்மேஷ மத்திய கணனார்க்க பங்கௌ இந்திரானுஜத்வ மதிதேகே தனயத்வ யோகாத் யக்ஷ்வாக்கு வம்ச யதுவம்ச ஜனிஷ்ச ஹந்தா ஸ்லாக்ஞானி அமூனி அனுபமஸ்ய பரஸ்ய தாமஹ. அடாடாடா, பேறுபட்ட எம்பெருமான்டானி இந்திரனுக்கு தம்பியா வந்து உபேந்திரன்கிற பேர்ல வாமன மூர்த்தியா வந்த, ராமனாக அவதாரம் பண்ணினாய், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினாய், இப்படி எல்லாம் வந்து பண்ணி சர்வ யோனிகளிலே பிறப்பது ஆகியவற்றாலே சஜாத்தியனாம் படியாக வந்து பிறந்திருக்கிறாயே அப்படிங்கிறது தான் இங்க இணைவாம் எப்பொருட்கும் அப்படிங்கிறாருங்க. ரொம்ப அழகான விஷயத்தை எடுத்து தாழ விட்டு தான் பிறக்கும்படியாக எம்பெருமான் வரான். அஜாயமானோ பகுதா விஜாயதே வேதமும் சொல்றது. பிறக்காமேயே ஆனா வந்து அவதாரம் பண்ணுகிறான். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. ஆத்மமாயினாலே நான் எனக்கு நானே என்னை சிருஷ்டிச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதைனே சொல்லிக்கிறான். எதுக்காக கேட்டா, வீடு முதலாம் இந்த மோட்சம் கொடுப்பதற்காக அவதாரம் பண்றான். மோட்சம் அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா எல்லாருக்கும் கொடுத்துடலாம் தானே, அத்தனை பேரும் கொடுத்துடலாம் அப்படின்னா சர்வமுக்தி பிரசங்கம்னு வந்துடும். அடுத்தது சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக அப்படின்னு புள்ள உலகாசிரியரும் காட்டுறார். அப்ப சர்வமுக்தி பிரசங்கம் வராம இருக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டா, யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு கொடுக்க வேணும், அப்படிதான் செய்யணுமே தவிர எல்லாருக்கும் வேண்டாதவர்களுக்கெல்லாம் கொடுத்து ஆமத்திலே போஜனம் செய்வாரை போலேன்னா அசீரணமா இருக்கிறான், அவனுக்கு போய் வந்து போஜனம் கொடுத்து என்ன உபயோகம்? அது அதே போலதான் இந்த இடத்துலயும். அதனால அவன் வந்து அவதரித்து மோட்சம் அளிப்பது எதுக்காகன்னு கேட்டாக்கா, எல்லோரும் முக்தராக ஆகணுங்கிறதுக்காக இல்ல, பிறவிக்கடல் நீந்துமாருக்கு புனைவன் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இந்த பாட்டுனால. அடுத்த பாடல், நீந்தும் துயர் பிறவி உட்படமத்தெவ்வவையும் நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் புனல் பொய்கை யானை இடர் கடிந்த பூந்தந்துழா என் தனிநாயகன் புனர்பே. அவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத காட்டுற. ஓடி வந்து எம்பெருமான் சம்ரக்ஷணம் பண்றான்.
அதாவது பூந்தன் புனல் பொய்கை யானை இடர் கடிந்தா நாராயணாவோ மணிவண்ணானா கணையாய் வாராய் என்னாரிடர நீக்காய் என வெகுண்ட தீராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அந்த இடர்கடிதல் அந்த கஜேந்திராழ்வானுக்கு உண்டான கஷ்டத்தை போக்கினான் இல்லவா, வேகமா வந்தாராம். அதுல வந்தார் அப்படின்னாக்கா அந்த கருடாருடனாக கருடாழ்வான் மேல வந்தாலும் கூட, பெரிய திருவடி மேல வந்தாலும் கூட அது வேகம் போறலே அப்படின்னு பகவான் சட்டுன்னு அவங்ககிட்ட சல்லுன்னு குதிச்சு அந்த கருடனையே தோல்ல போட்டுண்டு அதிவேகமா மனோவேகத்தை காட்டின அதிவேகமா வந்துட்டான் அந்த மடுவுக்கு அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த யானைய சம்ரட்சணம் பண்ணி வெள்ளை இழுத்து தன்னுடைய உத்தரியத்தாலே ஊதி ஊதி அதுக்கு ஒத்தனம் கொடுத்தான் என்றெல்லாம் சொல்லி ஒரு லட்சணமா ஆச்சரியமான லட்சணமாச்சு. அதனால அது பின்னடிகளாலே அதை தெரிவிக்கிறார். இது மாதிரி யானை இடர்கடிந்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிவிக்கிறாரே, அதுதான் அவதார காரணம். இருந்தாலும் இவர் சொல்றாருங்க, பூந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த அந்த அழகிய குளிர்ந்த நீரையுடைய தடாகத்திலே கஜேந்திராழ்வானுடைய ஆர்த்தியை தொலைத்தருளினவன் பூந்தன் துழாய் வேறுபட்ட அழகிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையுடையவனுமான எம்பெருமானுடைய சம்பந்தமானது புணர்ப்பு அப்படிங்கிற சம்பந்தமானது நீந்தும் துயர்பிறவி உட்பட மத்தெவ்வவையும் நீந்தும். கடத்தற்கு அரிதாக இருக்கக்கூடிய துன்பத்துக்கு ஹேதுவான பிறப்பு ஜராமரணங்கள், அதுக்கு அடுத்தபடியாக எவ்வளவோ ஜென்மம் பிறந்து 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 இறந்து என்ன 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 பிரயோஜனத்தை நாம கண்டோம்? நம்ம எம்பெருமான் திருவடியை அடையாத வரைக்கும் சம்சாரம்ங்கிற துக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். வினைகளும் போகாது, பிராரப்த கர்மாவும் ஒழியாது. அந்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்ற பட்சத்திலே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்புன்னு ஆண்டாள். அது மாதிரி இருக்க வேண்டாமோ? இந்த பிறவி உட்பட நான் பிறப்பு முதலான மேலும் உள்ள எவ்வவையும் நீந்தும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் கடத்தும் மேல துயரில்லா வீடு முதலாம் துயர் சிறிதுமில்லாத மோட்சம் ஹேதுவாகும். அங்க துயர் இல்லைங்கிறது இருக்கட்டும், நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு சொல்ல போறார். இப்போ நலம் அந்தம்ங்கிறது அதுக்கு முடிவே இல்லாத ஆச்சரியமான துக்கம்ங்கிறது அப்படின்னா என்னது? துயரே இல்லை சுவாமி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைதான். அங்க ஜரணம் ஜராமரணம், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தூக்கம் பசி தாகம் எதுவுமே இருக்காது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு வைகுண்டம். அங்க தூக்கம்ங்கிறதும் கிடையவே, துக்கமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, சோம்பலும் கிடையாது, தந்திரா நித்ரான்னு சொல்லும்படி எதுவுமே கிடையாது. வெறிக்க வெறிக்க எம்பெருமான பார்த்து கொண்டே இருப்பார். அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம்னு சொல்லும்படியாக அவ்வப்பொழுது பார்க்கும் பொழுது ஆச்சரியகரமா இருக்கக்கூடிய எம்பெருமான ஆச்சு. அவரை சதா பஷ்யந்தி சூரையகான்னு வேதமன் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான பார்க்காம விட்டுடுவார்களா? அதனால அந்த எம்பெருமான அனுபவிக்க வேணும் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் சர்வதா எம்பெருமான அனுபவித்துக் கொண்டே அங்க துயர் அப்படிங்கிறது ஒரு காலம் கிடையாது. அப்பேற்பட்ட விசேஷமாச்சு. அந்த ஸ்தானத்துல நமக்கு ஒரு விசேஷமாக கைங்கரிய பிராப்தி கிடைக்கணுமே. அதை நம்மாழ்வார் நமக்கு துயரில்லா வீடு முதலாம் அப்படிங்கிற இடத்துல துயர் சிறிதுமே இல்லாத மோட்சத்திற்கு ஏதுவாக அமைந்துவிடும். யாருக்கு அந்த வேணும்னு ஆசைப்படுறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் அவதாரம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் செய்வதே அதுக்குத்தானே. அவனை புரிந்து கொள்ளாமல் ஆனால் ஜந்துக்கள்லாம் அவன் ஏதோ நம்மளை போல ஒருவன் அப்படின்னு நினைத்து கொண்டு அவனை அவமதிக்கிறார்கள். அத பகவான் தான் 2 அவதாரத்தாலே தான் தோத்து போயிட்டேன்னு சொல்றான். ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் எம்பெருமான் அப்படி தெரிவிச்சிருக்கிறான். ராமாவதாரத்துல அஜ்ஞானாத்து அவமன்யேரன்னு சர்வபூதானி லக்ஷ்மணா, ஹே லக்ஷ்மணா சௌமித்ரே, இத்தனை ஜனங்களும் அஜ்ஞானாத்து அவமன்யேரன் அவமதிக்கிறார்களப்பா. ஏதோ மனைவியை இழந்தவன் கையாலாகாதவன் அப்படின்னு நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் கூட இப்படி நினைக்கிறார்களே அப்படின்னு சொல்றான் பகவான். அஜ்ஞானாத்து அவமன்யேரன் சர்வபூதானி, சர்வபூதானி தேவர்கள் உள்பட எல்லாரையும் இப்படி பகவான் சொல்றான். அது ராமாவதாரம். அதனால அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா, அப்போ தோத்து போனேன்னு நினைச்சுடலாமா? ஞாசயாமி ஜெகத் சர்வம் திரைலோக்கியம், கொண்டு வா கோதண்டத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறேன், மறுபடியும் சிருஷ்டிச்சுக்கிறேன், எப்படி பண்ணும் சிருஷ்டிச்சுக்கிறேன், என் இஷ்டம் தான் அப்படின்றாப்புல பகவான் சொல்லிட்டான். அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன்டா அப்படின்னு பகவான் சொல்றானே. அதே போல கிருஷ்ணாவதாரத்தை அவஜானந்தி மா மூடாக மானுஷ்யம் தனுமாசிரித்தம் அப்படின்னு கீதையில சொல்றான். அவஜானந்தி என்ன அவமதிக்கிற தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறார்கள் மூட ஜனங்கள். மூடாக மானுஷியம், இந்த மனுஷனாக இங்க பிறந்து இருக்கிறேன், சஜாத்தியன் போல இவர்களோட சேர்ந்தேனே,
தனுவாசிரிதம், அந்த ஆசிரிதம், அந்த தனுவை, அந்த மனுஷ சரீரத்தை ஏத்துக்கொண்டு நான் நின்றாக்கா என்னை தப்பா புரிந்து கொள்கிறார்களே, இவர்களை என்னால் கரையேற்ற முடியலையே, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாவா கொண்டு கிரகத்துக்கு கிரகம் உட்கார்ந்து கொண்டு உபதேசம் பண்ணி புரியவா வைக்க முடியும்? ஒரு அர்ஜுனனை கொண்டு இத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணும் போது எல்லோருக்கும் பொதுவாக சொல்லலையா? இப்பதானே சொன்னோம் நெறியெல்லாம் எடுத்துரைத்தவன் அப்படின்னு. அப்படி எம்பெருமான் சொல்லியிருக்கிறானே, அவனே உபாயம் அவனே உபேயம் என்றெல்லாம் காட்டியிருக்கிறானே, அதை புரிந்து கொள்ளவில்லையே ஜனங்கள் என்று ரொம்ப தாபப்பட்டிருக்கிறான். அதனால இந்த இடத்துல பகவான் அவதாரம் பண்ணி செஞ்ச காரியங்கள் எல்லாம் தன்னை திருவடியை சேர்த்துக் கொள்ள வேணும்னு, ஆனா புரிந்து கொள்ளாத ஜனங்களா இருக்கிறார்களேன்னு தாபப்படுறான் பகவான். துயரில்லா வீடு முதலாம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் நமக்கு. இப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவம், அதோட ஆச்சரியமான உபதேசம் நமக்கு சொல்றார். இப்படியெல்லாம் எம்பெருமான் கொடுக்கறதுக்கு தயாரா காத்துன்னு இருக்கிறானே அப்படின்னு காட்டுறார். புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன்னுந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தன்மார்வில் தான் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே தன் புணர்த்த உந்தி தன்னை படைத்த திருநாபியோடே கூட திருமேனியில் ஒரு பக்கத்திலே பிரம்மா இருக்கிறார். அந்த பிரம்மாவாக அந்தர்யாமியாக இருந்து அவனே சிருஷ்டிகளெல்லாம் பண்ணுகிறான். ஆகத்து மன்னி அவன் திருமேனியில் ஒரு பக்கத்திலே பொருந்தி இருந்து புணர்க்கும் லோக சிருஷ்டியை பண்ணுகிற அயனாம் அப்பேருட அயன் அஜன் அப்படிங்கிறது தான் இங்க அயன்னு தமிழ் ஆஜாஹா. அவன் பிறப்பிலியாக இருந்து ஸ்வயம்பூன்னு சாஸ்திரங்கள்லாம் அவனை பத்தி சொல்லும். ஸ்வயம்பூனா என்ன? பெருமான் தான் படைத்தான். நான்முகனை நாராயணன் நான்முகனை படைத்தான் தானே வருது. அப்போ இங்கே ஸ்வயம்பூன்னு இருந்தா கூட நாபி கமலத்திலேன்னு தோன்றிய ஆகம்ன சரீரம், அந்த சரீரத்திலே ஒரு இடம் கொடுத்தானே, அந்த பிரம்மாவாக ஆகி தானே எல்லா சிருஷ்டியையும் பண்ணுகிறான், அயனாக இருக்கிறான். அயனாம் அழிக்கும் அரணாம் தன் பக்கத்திலே பக்கம் நின்றார் போலும் என்று சொல்லும்படியாக தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய சம்ஹரிக்கக்கூடிய ருத்ரனும் தானேயாக இருக்கக்கூடியவன். தன்மார்வில் தான் சேர் தனது திருமார்பிலே புணர்த்தா அப்பேற்பட்ட தன்னுடைய திருமார்பிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட திருவாகி பிராட்டியை உடையவனாக ஆகி, திரு ஆகின பிராட்டியை உடையவனாக ஆகி என அவள் தான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக இருக்கிறாளே, இறையும் மகளின் ஒரு க்ஷணந்தோறும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு இப்படி ஒரு இடம் கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். அவளும் அப்படி வக்ஷஸ்தலத்திலே மச்சமாகவே ஆயிட்டாள் பெருமாளுக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிராட்டியை உடையவனாக ஆகி, ஏன்னா எங்க போனாலும் பகவத் அனுகிரகத்தை விட மகாலட்சுமியுடைய கடாட்சம் முக்கியம்னு காட்டப்படுற இந்த இடத்துல முதல்ல போய் பார்க்கிறாள் குகப்பெருமான். அப்பதான் பிராட்டியார் பார்க்கிறாள். பார்த்ததுமே உன் தோழின்றாரே பெருமாள். இப்படி சொல்ல முடியலாமா? நம்ம போய் நம்முடைய பாரியைய ஒரு தெருவில் எவனாவது போனாலும் அவனை காண்பிச்சு இவள் உன் தோழி அப்படின்னு நாம சொல்லுவோமா? ஆனா பெருமாள் சர்வ சகஜமா சொல்றார் பாருங்க குகப்பெருமான் இடத்துல. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மத்தவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மட நோக்கி உன் தோழி அப்படிங்கிறாரு இங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இதுவரைக்கும் குகப்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்திருக்கிறானே தவிர சம்பிரதாயத்துக்காக லக்ஷ்மணனை கூட பார்த்திருக்கலாமோ என்னமோ. ஆனா பிராட்டி படிதாண்டாதவள், அவளை பார்த்ததே கிடையாது. இப்போ உன் தோழின்னு சொல்ற ரீதியிலே அவனை பாருங்கிறார். லட்சுமிய கடாட்சம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்படியாக ஏ சீதையே அந்த குகனை பார் அப்படிங்கிற அர்த்தத்துல உன் தோழி அப்படிங்கிறார் இங்க. அப்ப மகாலட்சுமி கடாட்சம் அவனுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல பண்றாரு இல்லையா? அப்ப எல்லாம் அதுக்காகத்தான் வக்ஷஸ்தலத்திலே இருந்தாள்னா, இவருடைய கடாட்சத்துக்கு முன்னாடி பிராட்டியினுடைய கடாட்சம் போய் அங்க மேல் விழ கஜேந்திராழ்வான பிடிச்சிருந்த முதலைய கூட, முதலைக்கும் முதல் அனுகிரகம் அவனுக்கு தான் பண்றார். தன்னுடைய சக்கரேன நக்கரவரியம் தத்தாடன முதல் அனுகிரகம் முதலைக்கு பண்ணி அவனையும் மோட்சத்தை கொடுத்து, அது என எம்பெருமான் கையால மரணம்னு சொன்னா எல்லாமே பூத்தனைக்கு உள்பட. பூத்தனை அப்படிங்கிறது பகாசுரனுடைய சகோதரி. அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம்னு பாகவதம் வர்ணிக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகி, அதாவது அந்த பூத்தனை, அவளுக்கு கூட மோட்சம் கொடுத்தானே. ஏன்னா தாயுருவாகி வந்த பேயுருன்னுட்டார் திருமங்கை ஆழ்வார். அப்படி தாயுருவாகி வந்தவளாச்சே, தாய்ங்கிற ஸ்தானத்தை தாய் ஸ்தானத்தை கொடுத்துட்டாள் அவள் எம்பெருமானுக்கு. அதனால எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான், தன் திருக்கரங்களாலேயே மோட்சம் கொடுத்துட்டான். அது மாதிரி வரவர்கள் எல்லாம் தன் கையாலேயே மோட்சம் அப்படின்னு வருபவர்களுக்கு எல்லாம் மோட்சம்தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுபோல பிராட்டி என்ன இருந்தாலும் கூட இருந்துட்டாளே, ஆனால் சர்வ முக்தி பிரசங்கம் ஒரு கால் வந்துடலாமோ என்னமோ தெரியல, அடி எனக்கு தெரியல, அதை சொல்ல முடியாது, வரவே வராது. ஆசைப்பட்டவர்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னா கூட பிராட்டியினுடைய ஒரு சிபாரிசு வேணும் இல்லையா?
அதுக்கு நம்ம பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே புருஷகார பூதையாகத்தானே போக முடியும். அந்த விஷயத்திலே அவள் கூடவே இருந்துட்டாளே ஆனால் அவள் கடாட்சம் முதல்ல வந்துடுமேங்கிறதுக்காக வக்ஷஸ்தலத்திலேயே பிராட்டி இருக்கிறாள், தன்மா பிராட்டி உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாருங்க. அப்புறம் தனக்குத்தானே தகுதியான புனர்பன் செயலை உடையனான அந்த பெருமானுடைய தனக்குத்தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுப்பான். மற்றவர்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் சொன்னேனே, தன்னுடைய நாடக மேடைக்கு மேக்கப் போடுறதுக்கு வேற யாரும் மேக்கப் மேன்லாம் தேவையில்லை. அவனே நாடக மேடைக்கு சிருஜாம், நானே சிருஜாமியகம்னு சொல்லிக்கிறான். நானே என்னை சிருஷ்டிச்சு கொள்ளுகிறேன். அப்ப இந்த நாடக மேடைக்கு வேற யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு வேற யாரும் மேக்கப்லாம் போடவே வேண்டாம் சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளாச்சு தன் செயலை உடையவனான அந்த பெருமானது பெரும் புணர்வு, பெரிய வியாபாரம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய பெரிய வியாபாரம் எங்கும் புலன் எல்லா இடத்திலும் பிரத்யக்ஷ யோக்கியமாக இருக்கிறது. ரொம்ப அழகா காட்டுறாருங்க. பிரத்யக்ஷ யோக்கியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாம் அவனை அனுபவிக்கக்கூடிய ரீதியிலே அந்த எம்பெருமானே உன்னை நீ காட்டி தந்தருள வேணுங்கிறவர்களுக்கு, நம்மாழ்வார் போன்றவர்களுக்கு அவன் நேரிலையும் வரலாம், வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவான் என்ற பிரகாரம் நேரிலும் வருவான், உள் அந்தரங்கமாகவும் இருப்பான், அங்கிருந்தும் அவனுக்கு அனுபவத்தை கொடுப்பான். ஆக அனுபவம் அங்க முக்கியமா இருக்கு ஆழ்வாருக்கு. அதுல புறக்கண்ணால பார்க்கணும்னு தானே ஆசைப்படுறார் ஆழ்வார். அந்தரங்கமா இருக்கு எல்லாம். 9ஆம் பத்துல கதறாரு, மையார் கருங்கண்ணி பாட்டிலையும் அவன் பதிகத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா கதறி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எம்பெருமான் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை அவர் எப்படி எங்க வைகுண்டத்தில் என்ன நடக்கிறது, அங்க எப்படி இருக்கிறான் பெருமான், யாரோட சேர்ந்து இருக்கிறான், அப்படி இருக்கிறதுக்கு என்ன பெரிய வியாபாரம் என்ன, அது பிரத்யட்சமா நமக்கு தெரியுமே அப்படிங்கிறப்பல நமக்கு காட்டினார் இந்த 3ஆம் பாட்டுல. அடுத்தது 4ஆம் பாட்டு. புலனைந்தும் மேயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் அலமந்து வேய அசுரரை செத்தான் பலமுந்து சீரில் படிமி நோவாதே. புலன் 5 மேயும் பொறி 5 நீங்கி, புலனை சப்தாதி விஷயங்கள், சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சக்ஷுஷுன்னா இது இல்லை, சக்ஷுஷு இது வெறும் புறக்கண் தான், இது வெறும் தோல் தான். இது உள்ளுக்குள்ள அந்தரங்கமா அதுக்குன்னு ஒரு அபிமான தேவதை இருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறது இல்லையா. அதுக்கெல்லாம் சப்தம் காதால கேட்கறோம். சப்தம்ங்கிறதுக்கு சப்தத்தை கேட்கறதுக்குன்னு சக்ஷு அங்கே பேர்பட்ட ஸ்ரோத்ரியம்ங்கிற இந்திரியம் உள்ள இருக்கு. அதுபோல கண்ணு பார்க்கறது இல்லையா, அதுக்குன்னு ஒரு இந்திரியம் உள்ள இருக்கு. ஸ்பரிசம்னா தொடுறோம் இல்லையா, தொடுறதுக்கு தொடு உணர்ச்சிக்குன்னு ஒரு இந்திரியம் உள்ள இருக்கு. ஆக சப்த ஸ்பரிச ரூபம், கண்ணால பார்க்கிறோம் ரூபம், சப்த ஸ்பரிச ரூப ரசம் நாக்குனாலே சுவைக்கிறோம், கந்தம் மூக்குனாலே முகர்றோம். ஆக இது போல கண் மூக்கு காது வாயு இப்பேற்பட்ட இந்த புலன், இந்த ஆகம், இந்த ஆக்கை, இதெல்லாம் சேர்ந்து இந்த 5 விஷயங்கள் இருக்கு. இது சப்தஸ்பரிச ரூப ரசகந்தங்கள் அப்படின்னு சொல்லும்படியான உள் விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் என்ன பண்றான் பகவான், சப்த விஷயங்கள் 5லையும் மேயும், அப்படி மேய்கின்ற பொறி 5 பஞ்சேந்திரியங்கள் வசத்தில் நின்றும். அப்ப பஞ்சேந்திரியங்கள் இதுல வெளிப்புறமா இருக்கு பாத்தீங்களா, கண்ணு மூக்கு காது வாயு இந்த கை கால்கள் இதெல்லாம் தெரியறது இல்லையா, இதெல்லாம் பஞ்சேந்திரியங்கள் வசத்தில் நின்றும் விலகி நலமந்தம் இல்லதோர் நான் நமக்கு உபதேசம் பண்றார். அப்பா எதுக்கடா இந்த பஞ்சேந்திரியங்கள், நாக்கு எப்பொழுதும் உணவு கேட்டுட்டே தான் இருக்கும், ரசம் கேட்டுட்டே இருக்கும், இல்ல சொல்லாத சுடு சொல்களை சொல்லிண்டே இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு ஒவ்வொன்றும் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கு இந்த இந்திரியங்கள், நாக்கு படைச்ச பயன் என்ன, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடுவதுதானே. முகுந்த மாலையிலே ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி மூர்தன்யமாதோக்ஷஜம் என்று சொல்லும்படியாக ஜிஹ்வே கீர்த்தய கேசவன், நாக்கு படைச்ச பயன்டா, நாக்கு படைச்ச பயன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கேசவன் அவனுடைய திருநாமங்களை சொல்லுங்கள். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம். அப்பேற்பட்ட சேத்தனம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு, இதெல்லாம் அவங்கிட்ட போக வேண்டாம். கால் படைச்ச பயன்
இப்பேற்பட்ட தீர்த்த யாத்திரை என்ன, திவ்யதேச யாத்திரை என்னன்னு ஓட வேண்டாமோ? கண் படைச்ச பையன் அடியார்களுடைய பேரோட திருமேனிகளையும் எம்பெருமானுடைய திருமேனியும் பார்த்துட்டு அவன் திருவடிகளை தொழுவதற்காக தானே கண் இருக்கு. மூக்குங்கிறது தான் எம்பெருமானுடைய துளசி கந்தவாகத்தை முகர்றதுக்கு தானே இருக்கு. காதுங்கிறது அவனுடைய அடியார்களுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் கேட்பதற்கு தான் இருக்கு. மனசுன்னு ஒன்று இருந்தாக்கா அவனே கதின்ற அத்தியவசாயத்தோடு இருப்பதற்காகத்தானே இருக்கு. நாத்தழும்பழ நாரணாவென்றழைத்து மெய்தழும்பத் தொழுதேத்தின்னார் குலசேகர ஆழ்வார். அது மாதிரி இருக்க வேண்டாமோ? அப்படி இல்லைன்னா இந்த தலைங்கிறது வெறும் பாரப்பரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்பியுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் சொல்லும்படியாக இந்த இந்த முகம் இருக்கே, இந்த பேர்பட்ட தலை இருக்கே, இது எதுக்காக பகவானுடைய திருவடியில கொண்டு போய் இந்த தலையை போடாதபடி இருந்தால் இது ஒரு பூஷணிக்கா தான். காதுல ஓட்ட அப்படிங்கிறது எம்பெருமான கல்யாண குணங்களை கேட்கலன்னு இது நண்டு தவளை தேள் அல்லது பாம்புலாம் போகக்கூடிய ஒரு பொந்து, அவ்வளவுதான். மூக்கு அவனுடைய இதுல முகர்றலேன்னு சொன்னாக்கா இது ஒரு சாதாரண ஒரு ஓட்ட, அவ்வளவுதான் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அல்லவோ பாட வேணும். அதனால சொல்றாரு இங்க, நலவந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு சொன்னாக்கா அப்பேருடைய எம்பெருமான கல்யாண குணங்களை பாடி அவன் திருவடி அடைஞ்சு அவனுடைய நாடு புகுவதா அல்லது வெறுமனே இருப்பதா? நலம் அந்தம் இல்லதோர் முதல் பாட்டிலேயே தெரிவிச்சிட்டார், முதல் வாக்கியத்திலேயே கூட உயர்வர உயர் நலம் அப்படின்னாரங்க. நலம் அப்படிங்கிறது ஆனந்தம். ஆனந்தம் மேல மேல வர்த்திச்சுட்டு கடைசியில பிரம்மானந்த பரியந்தம் வேதம் சொல்லுகிறது. மனுஷானந்த கீழ் ஆனந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மானந்த பரியந்தம் ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கே. அந்த ஆனந்தத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. சுகத்துக்கு தான் முடிவு. சுகத்துக்கு எல்லை நிலம் துக்கம். சுகம் துக்கம் சமயகிருத்வா லாபாலாபவ் ஜயா ஜயோன்றான் கீதையில பகவான். ஆக சுகத்துக்கு எல்லை நிலம் துக்கம். மானம் அவமானம், சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், ஜெயம் அஜயம், இது எல்லாமே துவந்துவங்கள், இரட்டைகள்னு பெயர். சுகம்னு சொன்னியானா அது துக்கத்துல போய் முடிஞ்சிடும். லாபம்னு சொன்னா நஷ்டத்துல போய் நின்றுடும். செல்வம்னு வரும், செல்வோம்னு போயிடும். அது அதனால இதுக்கெல்லாம் முடிவு எல்லாத்துக்கும் இருக்கு. முடிவே இல்லாதது நலமந்தம் இல்லதோ அந்த பக்தி. நலம்னா பக்தின்னு அடுத்த வாக்கியத்துல காட்டுறார். மயர்வு அற மதி நலம். மதினா பேருப்பட்ட ஞானம், நலம்னா பக்தி. ஞானத்தோடு ஞானம் கனிந்த நலம், ஞானம் கனிந்த பக்தின்னு சொல்றோம் இல்லையா? அதை சொல்ற. நலம்னா ரெண்டு அர்த்தம் இங்க. ஆனந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அப்பேற்பட்ட பக்தி. பக்திக்கு எல்லை நிலம் கிடையாது. அதனால ஆனந்தகரமான நலம் அந்தம். நலம்னா அப்பேற்பட்ட ஆனந்தம், அந்தம்னா முடிவு. அது இல்லதோர் அப்படிங்கிறதுனாலே இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா ஆனந்தகரமா இருக்கக்கூடிய நாடு புகுவீர்னு நமக்கு சொல்றார் ஆழ்வார். நம்மள ஆழ்வார் தேர்ந்தெடுக்கிறார். இப்ப நம்ம இத்தனை பேர் கேட்டு இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் கேட்கிறோமோ அத்தனை பேர் ஆழ்வார் அவர் வரிச்சுட்டார். எம்பெருமான் ஆழ்வாரை வரித்தான், ஆழ்வார் நம்ம எல்லாரும் வரிக்கிறார். வாருங்கோள் வாருங்கோள் எல்லோரும் எம்பெருமான் திருவடியை அடைய பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த நம்மாழ்வாருடைய திருவடியாகவே உடையவர் இருக்க, உடையவர் திருவடியாக மணவாள மாமுனிகள் இருக்க, அவர் திருவடியே கதி இருந்துட்டா இந்த வம்ச பரம்பரையில நம்ம நேர போக வேண்டிய ஸ்தானம்ங்கிறது எம்பெருமான் திருவடி தானே. அதனால சொல்றார், புலனைந்தும் மேயும் பொறியைந்தும் நீங்கின்றது. அதெல்லாம் விளக்குங்கள்பா. இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்போ வேண்டாத விஷயங்கள்ல தான் ஈடுபடுறது ஒவ்வொரு இந்திரியங்களும். அதனால அதை வேண்டாம்னு ஒதுக்கி என்ன பண்ணணும் கேட்டா நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். என்ன உபதேசம், என்ன ஆச்சரியமான உபதேசம். ஆக ஆனந்தம் அளவிருந்திருப்பதான திருநாட்டிலே போய் போக வேண்டி இருப்பவர்களே அப்படின்னு நம்மளை அழைச்சுட்டு அசுரரை அலமந்து வீய சற்றான், அசுரெல்லாம் குடல் குழம்பி சாகும்படியாக அப்படி கொன்ற பெருமானுடைய பலமுந்து சீரில் பலமே முந்திருக்கின்ற திருக்குணங்கள்ல ஓவாதே படிமின் வரதமும் அவகாகியங்கள். அவகாகனம் அதுலயே மூழ்கிடங்கள் நட்பம். அப்படி மூழ்கி இருந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே மூழ்கி இருப்பார்க்கு எம்பெருமான் தன்னை காட்டி கொடுக்கும் அப்படிங்கறதான் இங்க விசேஷனம். இங்க அது ஆழ்வாருக்கு ஒரு பெரிய நோய் வந்துடுத்து. என்ன பெரிய நோய்? கீழே விழுந்துட்டார். இந்த நோய்க்கு வேண்டாத கட்டுவீச்சையெல்லாம் கூட்டு, சைவ கட்டுவீச்சையெல்லாம் கூட்டாக்கா அவன் என்ன பண்றா? வேப்பல் அடிக்கிறேன், கல் இறைக்கிறேன், தூவேன், அதெல்லாம் பின்னாடி அனுபவிக்க போறீர்கள் 4ஆம் பத்துல. இப்படி தூவேன் மின் அப்படின்னாக்கா அப்ப தோழிகள்லாம் தாய்கிட்ட சொல்றா, இவருடைய நோய் என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அதனால இவரை விட்டுடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா. இது பார்த்தசாரதி பெருமாளுடைய பரமானுகிரகம். அந்த பார்த்தசாரதி பெருமாள்ங்கிற அனுகிரகம்ங்கிற நோய் பிடிச்சிருக்கு. இப்ப ஆண்டாள் தெரிவிச்சா இல்லையா?
அதாவது ஆர்க்கும் இன்னோ இது அறியலாகாது, அம்மனமீர் தொழுதிப்படாதே, அப்பேர் கார்க்கடல் வண்ணன் என்பான் ஓ கைகண்ட யோகம் தடவ தீரும் அப்படின்னாருங்க. அவன் அந்த எம்பெருமான் கைகண்ட யோகம் தடவ தீரும் அப்படின்னார். அதுபோல இந்த இடத்துல ஆழ்வாருக்கும் அந்த பெருமான் செய்ய வேண்டிய காரியங்கள், அதனால அவன் அந்த பார்த்தசாரதி பெருமான் தான் மாயப்போர் செய்த தேர்ப்பாகனாருக்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்னதே தீர்ப்பாரையாமினி பாட்டில் தெரிவிச்சாளுங்க. அது மாதிரி அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிட்டுமே அப்படிங்கறத பதே காட்டிட்டு வரார். இவருக்கு அதை தவிர வேற விஷயம் கிடையாது, வேண்டவும் வேண்டாம். வேற விஷயத்துல ஈடுபட்டால் அவருக்கு எப்படி ஒரு பறவை ஒண்ணு உண்டு, அந்த பறவையை ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அந்த பறவை மடியுமா போல அப்படின்னா அது போயிடும். வேற எதையாவது ஆனந்தமான இசையை கேட்டா கேட்டுட்டே இருக்கும். யாராவது தமுக்க அடிச்சுட்டாக்கா அந்த சத்தம் கேட்ட உடனே செத்து போயிடும், அவ்வளவுதான் அதுக்கு ஆயுசு. அது மாதிரி வேண்டாத விஷயங்கள் ஈடுபடும் போது இவர்களுக்கெல்லாம் மடிந்து போயும்படி அச்செய்தி என்ன உலக இயற்கை. அதனால பணிகண்டாய் சாமாரேன்னார், என்னை சாகும்படி பண்ணிடும், அந்த இடத்துல என்னை சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறாப்புல. அதனால எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடுவதுதான் நமக்கு லட்சியம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற. ஓவாதி அனவரதம் அதிலேயே அவகாகியுங்கள், அதிலேயே மூழ்கி போங்கள் என்று ரொம்ப அழகா காட்டுறார். உங்களுடைய விரோதிகள் அவன் நிசேஷமாக உனக்கு என்ன விரோதி? வெளியில் இருக்கக்கூடிய விரோதி அப்புறம் ராவணாதிகள், அந்தரங்கமா எவ்வளவோ விரோதிகள் உள்ள இருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் போக்கணுமானால் எம்பெருமான் ஒருவனால்தானே முடியும். அதனால நிசேஷமாக போக்கல்லவன் அப்படிங்கிறத கட்டி அலமந்து வெய்ய அசுரரை செத்தான் அப்படிங்கிற விஷயத்தாலே காட்டுறார் நமக்கு. ஓவா துயர் பிறவி உட்படமத்தெவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கிறார், அதாவது ஓவார் துயர் பிறவி அப்படிங்கிறதுனால மூவார் தனி முதலா இடையராத துயரத்தை விளைக்கின்ற பிறப்பை தருவதாக இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தத்தை போக்கி அருளக்கூடியவன். அதனால ஓவார் துயர் பிறவி, அதனால இடைவிடாத துக்கத்தை விளைவிக்கிற பிறவி உள்பட, அதாவது ஜன்மம் முதலாகன ஜன்மம் சிருஷ்டி, அதுக்கப்புறம் நம்ம ரட்சணம் பண்ணுவனோ மாட்டானோங்கிற ஒரு சந்தேகம், அதுக்கும் அடுத்தபடியாக மரணம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். இது வெளியிலையும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. நமக்காக நம்மளையும் செய்கிறான் எம்பெருமான். பிறக்க வைக்க ஜன்மம் கொடுக்கிறான், மறுபடியும் மரணத்தை ஏற்படுத்துறான், மறுபடியும் நம்மளுடைய வினைகள் காரணமாக மறுபடியும் ஜென்மத்தை கொடுக்கிறான். அப்படியே போயிட்டு தான் எத்தனை ஜென்மம் தான் எடுக்கிறது? இது ஜென்மத்துக்கு முடிவே கிடையாதா? இல்ல ஜரா மரண மோட்சாய அப்படிங்கிறதுனால இந்த மோட்சம் வேணுமானால் ஜரா மரணங்கள்லாம் போக்கினால் தானே. அது இல்லாதபடி நாம் வினைகளையே ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் என்ன செய்வது? அதனால் இடைவிடாத துக்கத்தை விளைக்கின்ற ஜென்மம் முதலான பிரிவு உட்பட மத்தெவ்வவையும் மத்தமுள்ள எல்லாத்துக்கும், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாத்துக்கும் எம்பெருமான் என்ற மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன். மூவா ஒரு நாளும் கை வாங்க மாட்டானா, அப்படியே இருந்துடுறது இல்லை. சரி போனா போயிட்டு போறது போ, இவனுக்கு எப்படியாவது தொலைஞ்சு போறான் அப்படின்னு விட்டுறதில்ல. அப்ப கூட வருவானான்னு ஒரு தகப்பன் தன் குழந்தையை எதிர்பார்த்து நோக்கி இருக்குமா போலே எம்பெருமான் அப்படி இருந்துட்டு பார்த்துட்டே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரமாட்டானான் தான் நம்மளுக்கு சிருஷ்டியை கொடுத்துட்டே இருக்கிறான். நமக்கு பகவானும் இங்க அவதாரம் பண்றான், அதுக்கெல்லாம் காரணங்கள் அதுதானே. அதனால இங்க சொல்றாரு, இங்க மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோர் அப்படின்னா, மூவுலகம்னா மூன்று லோகங்களையும் பேர பூஹு புவகா சுவகான்னு பொதுவா சொல்லுவார்கள். மூவுலகம்னு சொன்னதுனாலே லட்சித லட்சணையா சகல லோகங்களையும் அர்த்தம் எடுத்துக்கணும். கீழேந்து அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல மகாத்தல ஆபாத்தாள பாத்தாளம், கீழே 7 லோகங்கள். நாம் இருக்கிறது பூமி, நமக்கு மேல 6 புவகா சுவகா மகா ஜனகா தபகா சத்தியம் என்று இந்த 7 14 லோகங்களும்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ மூவுலகும் காவலோன் அப்படிங்கிறதுனால 3 லோகங்களையும் ரட்சிக்க வல்லவனாக இருக்கக்கூடியவன், சகல லோகத்தையும் கட்டி ஆளக்கூடியவன். ஏன்னா கீழே பாத்தாள லோகத்துல மகாபலி சக்கரவர்த்தி எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னாக்கா, அப்ப அவர்கள்லாம் இன்னும் இருக்கிறார்களே. ஆதிசேஷன் அப்படியே இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்கிறான்னு வேற சொல்றார்கள். அப்படின்னா எல்லா லோகத்திலையும் எல்லா நாகலோகங்கள் உள்பட சகல லோகத்தையும் பகவான் தானே கட்டி காக்குறான்னு ஆகிறது. அதனால தேவாதி தேவன் பெருமான் தேவர்களுக்கும் ஆதி தேவர்களாக நித்திய சூரிகளுக்கும் அதிபதியாய், தேவர்களுக்கும் அதிபதி,
அவர்களெல்லாம் யாருன்னு சாதாரண தேவர்கள் அப்படிங்கிறது தேவேந்திரன் உள்பட, அதுக்கப்புறம் வருணன், குபேரன், இந்திரன், சந்திரன், அதுக்கு அடுத்தபடியாக சூரியன், இவர்களாம் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, இவர்கள்லாம் ஆதித்யர்கள்னு பெயர். அதித்தி மாதாவுக்கும் கஷ்யப பிரஜாபதிக்கும் தோன்றினவர்கள். அவர்கள் ஆதித்யர்கள்னு சொல்றோமே. 33 தேவர்கள், அதாவது அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி குமாரர்கள் 20 கூட்டினாக்கா 33 வருது. 33 வரும். 33 தேவர்கள் அனைவரையும் ரட்சிக்கிறான் எம்பெருமான். அவர்களுக்கும் மேல இருக்கக்கூடிய அதிபதிகள் யாருன்னா நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் வைகுண்டத்துல. அவர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என் தீர்த்தன், என்ன தீர்த்தன் சொன்ன தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானே சுவாந்தஸ்தேன கதாபிருதாக பாகவதம் சொல்ற பிரகாரம் விதுராதிகளை பார்த்து யுதிஷ்டிரர் சொல்றார், நீங்களே சுயமே தீர்த்தமாச்சே, பரிசுத்தமானவர்களாச்சே, எதுக்காக தீர்த்தாட்டனம்னு பேர் அட்டனம் பண்ண போயிட்டீர்களே, எங்களுக்கு கூட இருந்து ரட்சிச்சிருக்கலாமே, எங்க கூடவே இருந்திருக்கலாமே, இந்த யுத்த சமயத்துல வெளியில போயிட்டீர்களே, அப்பேற்பட்ட திவ்யதேச யாத்திரை தீர்த்த யாத்திரைன்னு புறப்பட்டு போயிட்டீர்கள். சுயமே தேவரீரே அப்பேற்பட்ட மகான்கள்லாம் தீர்த்தங்களா இருக்கக்கூடியவர்கள், பரிசுத்தமானவர்கள் அர்த்தம். அப்படி என் தீர்த்தம் சொல்றது என்ன பரிசுத்தனாக்கின எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தனாக்க வல்லவனான எம்பெருமான். அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம். மாவாகி அயக்ரீவனாக அவதரித்து கூர்மமாக அவதாரம் பண்ணி, மீனாகி மத்ஸ்யாவதாரமாக இருந்து, அதுக்கு அடுத்தபடியாக அவர்களோட வைவஸ்வத மனுவை உண்டாக்கி, பாண்டிய ராஜனத்தானே வைவஸ்வத மனுவாக உண்டாக்கினார். அப்போ அந்த பாண்டியனுடைய கொடியில ஏற்கனவே மீன் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மத்ஸ்யாவதாரம். நம்முடைய தெற்கு திசையில மதுரையில, தென் மதுரையில் இங்கதான் அவதாரம் ஆச்சு. முதல் மத்ஸ்யாவதாரம்னு சொல்றோம் நம்ம. அது நடந்ததே மதுரையில தான். தென் மதுரை, வட மதுரையிலே, நம்ம தெற்கு மதுரையில, பாண்டிய தேசத்திலே. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு ராஜா, பாண்டிய ராஜா, அவனைத்தான் ஆச்சரியமாக அடுத்த அவதாரமாக ஆக்கி கொண்டு அடுத்த ஊழி காற்றெல்லாம் போய் மறுபடியும் சிருஷ்டி பண்ணும் பொழுது அவனை வைவஸ்வத மனு அப்படின்னு மனுவாக தோற்றிட்டார். நாம இப்ப இருக்கிறது அந்த மனுடைய ஆட்சியில் தான் இருக்கிறோம். அப்போ நம்ம இதுல சொல்லுவோம், அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷஸ்யா விஷ்ணோஹோ ஆக்ஞையா பிரவர்த்தமானஸ்யா ஆத்ய பிரம்மணஹா த்விதீய பரார்த்தே ஸ்ரீஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. அந்த விவஸ்வான்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய குலத்துல தோன்றினவன் வைவஸ்வத மனு அப்படின்னு பெயர். அவனை உண்டாக்கினது எம்பெருமான். பாண்டியராஜனை தான் அப்படி ஆக்கியிருக்கிறான். அவன் அப்பேற்பட்டவனுக்காக தோன்றினாரே ஆமையாய், ஆமரூபமாக அவதரித்து கூர்மமாக அவதாரம் பண்ணி, மீனாகி மானிடமாம், அப்பேருடைய மத்ஸ்யமாக அவதரித்தும் ராமகிருஷ்ணாதி ரூபேன மனுஷனாகவும் அவதரிக்கும் அவன் அப்படின்னு நமக்கு விஷயத்தை எடுத்து காட்டுறான். அப்பேற்பட்டவன் என்ன பரிசுத்தமாக்கினவன் அப்படின்றார், தீர்த்தன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து காட்டியிருக்காரு. மூவாட்டனி முதலாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே சொன்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை நடத்தும் அப்படிங்கிற இடத்துல வேறொரு உபகரணத்தை இல்லாதபடி நிரபேட்சனாக அவனே நிர்வாககன் அப்படின்னு சொல்வதற்காக சொன்னார். இங்க ரொம்ப அழகான விஷயத்தை காட்டியிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மகாபாரத விஷயத்தை சொல்றார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேசக் கிடந்ததே. தீர்த்தன் உலகளந்த, தீர்த்தனா எம்பெருமானே தீர்த்தனா இருக்கிறான். சர்வ நதிகள்லையும் வருணனாக இருக்கக்கூடிய ராஜனாகவும் அவனாகவே ஆகியிருக்கிறான். அதனால்தான் அவனே அவனும் அவனும் அவனும்னு சொல்லும் பொழுது எல்லாமாக ஆகியிருக்கிறான் எம்பெருமான். எப்பொழுது தேவேந்திரன் சொல்லியாச்சோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வருணாதிகள்லாம் கூட பகவான் தானே. பகவானாக ஆகியிருந்தானே ஜலத்தை உண்டு பண்ணுகிறான் நமக்கு. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிச்சதே அந்த நீராய் நிலனாய் எல்லாம் அவனாக தான் ஆகியிருக்கிறான். அப்பேற்பட்ட தீர்த்தன் சொல்லக்கூடிய பரம பவித்திரன் கண்ணபிரானுடைய உலகளந்த சேவடி மேல், உலகமளந்த திருவடிகளிலே புஷ்பமாலையை அர்ஜுனன் சாத்தினான். பூந்தாமம் பார்த்தன் அப்பேற்பட்ட அர்ஜுனன் சேர்த்தி அவையே அப்படி சமர்ப்பிச்சு அந்த பூமாலையை அவையே அந்த பூமாலையே சிவன் முடிமேல் தான் கண்டு, சிவபெருமானுடைய தலைமையிலே தானே பார்த்து தெளிந்தொழி நன்றாக தெளிய பெற்ற
பைந்துழாயான் பெருமை அப்பேவிட பைந்துழாயுடைய திருத்துழாய் மாலைகளுடைய பெருமானுடைய பெருமையே பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்தது. மற்ற பேர்களாலே பேசும்படியா இருக்குமா? அர்ஜுனனே பார்த்தான். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினானே அந்த எம்பெருமான். அர்ஜுனனை நம்ம சம்பிரதாயத்தில் குடாகேசன் சொல்லுவோம், எம்பெருமான ரிஷிகேசன் சொல்லுவோம். குடாகேசனுக்கு ரிஷிகேசன் சொன்னதுதான் பகவத்கீதை. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மகாபாரதத்தில் காட்டப்படும். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் என்று சொல்லும்படியாக ஒரு சந்தர்ப்பம் அர்ஜுனன் காட்டுக்கு புறப்பட்டு வரான், எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். எம்பெருமான் வந்து கேட்டான், என்னப்பா எங்க போகிறாய்னு கேட்கும் பொழுது, சிவபெருமான ஆராதனம் பண்ணி அவனுக்கு பாசுபதாஸ்திரம் பெற வேண்டி நான் செல்கிறேன். அது எங்க? கட்டமண்டூக ரிஷிகள் வாழ்ந்த காட்மாண்டுன்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுபதிநாத் கோயில் பக்கத்தில் அங்க போனால் நமக்கு கிடைக்குமோ என்று எம்பெருமான் போனதாக அந்த ஸ்தானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்மாண்டு நேபாள தேசம்னு சொல்லல. ஆனா அவன் போன இடம் அதுதான்ங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால அந்த இடத்துல அந்த பசுபதிநாத கோயில் இன்னைக்கு இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு கால் தியானத்துல உட்கார்ந்தா சிவனை சாட்சாத்கரித்து அவனிடத்திலேருந்து வாங்கி கொள்ளலாமோ, பாசுபதாஸ்திரத்தை பெறலாமோ அப்படிங்கிற ஆசையினாலே அங்க வந்திருக்கிறான்னு சொன்னார். அப்ப சொன்னார், அப்ப அதுக்கு கையில் என்னதுன்னு கேட்டார். புஷ்பம் ஆலைகள் இதெல்லாம் கொண்டு அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னார். அவ்வளவு சிரமப்படாதே, உனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் சொல்றதை செய் அப்படின்னார் எம்பெருமான். என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணபிரான் சொல்றான், என் திருவடியில் அந்த பூவெல்லாம் சேர்த்துடு, அது தானா போய் சேர்ந்து. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னாரே ஒரு சாஸ்திர ஸ்லோகம் இருக்கு. அதன் பிரகாரம் எந்த இது பண்ணாலும் சரி எல்லாமே எம்பெருமானுக்கு தானே போய் சேரப்போகுது. யார ஆராதனம் பண்ணினாலும் அது எம்பெருமானுக்கு திருவாராதனம் தானே பிராதான்யம். அதனால தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமேன்னு கேட்டார். இதே 2ஆம் பதிகத்துல அப்படி கேட்ட விஷயம் தான். இதே இவர் தானே கேட்டிருக்கிறார், சுவாமி நம்மாழ்வார் தானே அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த பாசுரத்தை கொண்டு தானே கோவிந்தன் அப்படிங்கிறவரை திருத்தி பணிகொண்டு எம்பெருமானாரிடத்துல கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணினா அதன் பிறகு என்ன ஆனார்? அவர் தான் எம்பார் அப்படிங்கிற ஜீரா வந்தாரு. அதனால எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கு அப்பேற்பட்ட பூவும் பூசணையும் செய்ய முடியும்? அப்பேற்பட்ட திருவாராதனம்ங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்குத்தானே சுவாமி. அதனால என் திருவடியை சேர்த்துனாராம். சேர்த்த கனவுல காண்பிச்சாக்கா சிவனுடைய திருமுடியிலே இருக்கான். அதனால எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய எந்த திருவாராதனமும் மற்ற தேவர்களுக்கு செய்யணும் தனியா கிடையாதுப்பா, இதை செஞ்சாலே போரும் அப்படின்னார். குறைகொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து. இது திருமிசை ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது குறைகொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு என்று ரொம்ப அழகான பாசுரம். அதுல சென்னிமேலேற கழுவினான் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி பாத தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம். எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இல்லையோ அது யார் செஞ்சதுன்னா சாட்சாத் பிரஜாபதி. எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆதி பிரம்மா என்ன பண்ணா, தன் கையில வியாபார ஜலம்னு வச்சிருக்கிறான். அவருடைய கமண்டலு தீர்த்தம் போல் இருக்குது. அதனால சென்னி மேலேற கழுவினான்னு சொல்லும்படியாக இங்க இவருடைய திருவடியை விளக்கினானோ இல்லையோ பிரம்மா, குறைகொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து அப்படின்னா அந்த குண்டத்துல வச்சிருக்கிறார். அவர் அந்த குண்டத்திலே அப்படி ஜலத்தை அப்படி வார்த்தாரோ இல்லையோ, எம்பெருமான் திருவடி ஸ்ரீபாத தீர்த்தமாக வர அதை யாரும் தாங்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது சிவன் சொன்னான், நான் தாங்குகிறேன்னு சொன்னதுனாலே அந்த சிவன் முடிமேல் தான் கண்டு எல்லாம் அவன் மேல வந்தது. அப்படி வந்த பிறகு அது பகீரதன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணா, அது ரொம்ப சிரமப்பட்டு சிவபெருமான மறுபடியும் குறிச்சு அவங்கிட்ட விஷயத்தை சொல்லி, அப்பா இதை நான் என்னுடைய பூர்வர்களுக்கு தர்ப்பண காரணமாக ஜலத்தை எடுத்துன்னு போறேன்னு விடுனதுமே ஒரே ஒரு முடியை எடுத்து விட்டானா அதுதான் இன்னைக்கு வேகமா ஓடுறதுங்கிறார். சிவபெருமானுடைய அலகம்னா கேசம், அலகம் ஆனந்தயதி இது அலகானந்தா அப்படிங்கிற பேரோட ஓடி வருகிறாள் அவள். அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடியது எப்பேற்பட்டவன் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் திருவடியை ஆங்குன்னு சொல்லும்படியாக சேவடி அண்டத்தான் சேவடியை ஆங்கு. அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த ருத்ரன் மேல அவனை பரம பரிசுத்தம் ஆக்கித்துன்னு சொல்லுவார்கள். அவர் உபதேசம் பண்றது ஒரு ஆலமரத்தடியில கீழே 4 பேருக்கு உபதேசம் பண்ணிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் இதே திருமேஷ ஆழ்வார். அதனால அது அவனுக்கும் சுத்தம் ஆக்கியிருக்க வேணும் அப்படின்னு தெரியறது இல்லையா.
அண்டத்தான் சேவடியை ஆங்கு சொல்லும்படியாக திருமிஷாழ்வாருடைய பாசுரம் இங்க ரொம்ப ஆச்சரியமா நம்ம நோக்கி அதை பார்த்தோம்னா அதுக்கு வியாக்கியானம் இதுவாக தோணும். அதனால சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்தான். அன்னைக்கு அந்த பார்த்தான், அந்த குடாகேசன்கிறவன் பார்த்தான், ஆச்சரியமா இருக்கே சுவாமி, உண்மை திருவடியில சேர்த்தா அவன் தலையில போய் விழறது அப்படின்னாக்கா அது எம்பெருமானுடைய பெருமை இல்லையோ. அதனால அப்ப அது உடனே எப்ப நீ கண்ணபிரான இப்படி ஒரு விசேஷத்தாலே அவனை கொண்டாடிட்டியும் நான் அவனுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தானா. அப்பேரோட பேர்த்தும் ஒருவரால் அப்பேற்பட்ட அந்த மற்ற பேர்களால சொல்ல முடியாத விஷயமாச்சே இது. மற்ற பேர்களாலே பேசப்படும்படி இரான் என்றதோ யாருமாலையும் சொல்ல முடியாது அல்லவா அப்படின்னு சொல்லும்படியாக ருத்ரனத்தில் நீ செய்ய நினைச்சிருக்கிற ஆராதனை என் காலில் கொண்டு செஞ்சுடு. அபேட்சிதம் பெருக்கு செஞ்சு உன்னுடைய அபேட்சிதம் உன் மனோரதம் என்ன அதை நீ பெறுவாயாகன்னு கண்ணபிரான் சொன்னதுமே அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு முழந்தாளை காட்டு அங்கேயே அவன் சில அந்த புஷ்பங்களை எல்லாம் போட்டு அர்ச்சனம் பண்றான். அன்னைக்கு இரவு கனவுல ருத்ரன் நேர சாட்சாத்தாக வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு மேற்கொண்டு வந்து அஸ்திர பிரதானம் பண்ணி சென்றான் அப்படிங்கிறது நமக்கு கதைகள் மகாபாரதத்தில் ஆச்சரியமான கதை தெரியுது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இங்க தீர்த்தன் அப்பேற்பட்ட எம்பெருமானே பரசுத்தன். இந்த பாசுரத்தை கொண்டுதான் சில பேர் அத்வைத பரமாக சொல்லுவார்கள். அப்படி கிடையவே எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய அப்பேற்பட்ட திருவாராதனம் அப்படிங்கிறது அவன் மற்றவர்களுக்கு அது ஆராதனமாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் இங்க காட்டப்படுறதே தவிர இங்கேயும் மூலத்தில் எம்பெருமான் ஒருவன் தான் பரம பரிசுத்தன், அவன் தான் சகல விஷயத்துக்கும் காரணமானவன் அப்படிங்கறத இங்க காட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா. அதுக்கு அடுத்த பாசுரம் 7ஆம் பாசுரத்துல கிடந்திருந்து நின்னளந்து கேழலாய் கீழ்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கு முமிழும் தடம் பெருந்தோளாரத் தழுமும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே. கிடந்து இறந்து நின்று திரும்ப 3 விதமா எடுத்துக்கலாம். அதாவது புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு இதே ஆழ்வார் தான் 9ஆம் பத்துல தெரிவிக்கிறார். அப்படியானா இந்த இடத்த சொல்றது அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் பார்க்கும் பொழுது கிடந்து அப்படின்றார். கடற்கரையில வழி வேண்டி கிடந்திருக்கிறார் தர்பசயனத்துல. இன்றைக்கும் திருப்புல்லானிங்கிற தர்பசயனத்தை அந்த திவதேசத்துக்கு போனா பெருமாளுக்கே தர்பசயன பெருமாள் தான் பெயரங்க. தர்பாசனத்தில் இருக்கிறாரே அங்க கிடந்து அடுத்தபடியாக இருந்து சித்திரகூடகிரியில எத்தனோ நாள் இருந்தார். அங்கேயே இருந்தார். ஒரு கால் 14 வருஷ வனவாசத்திலே 12 வருஷ காலம் அங்கே பிராட்டியோடே குடித்தனம் பண்ணினார்னு தெரியுது. அங்க சித்திரகூடகிரியில இருந்து அதுக்கடுத்து நின்று ராவணனை முடிச்ச பிறகு விஜயஸ்ரீயோட அந்த லங்கையினுடைய திருவாசல்ல நின்றாராம் பெருமாள். அதனால அங்க நின்று ஸ்ரீயோடு நின்று அளந்து திருவிக்கிரமனாக எல்லாத்தையும் அளந்து கொண்ட காரியத்தை செய்யறதும் கேழலாய் கீழ்புக் இடந்திடும் வராக ரூபியாக ஆகி இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி இரண்யாட்சன் அப்படிங்கிறவன் சமுத்திரத்தில் அமுக்கிட்ட அந்த பூமியை இரண்யாட்சனையும் வதம் பண்ணி வராக ரூபியாக ஆகி ஸ்ரீஸ்வேத வராகம்னு வெள்ள பன்றி உருவாக. இப்ப நம்ம ஸ்ரீஸ்வேத வராக கல்பி என்ன கல்பத்தில் இருக்கணும்? ஸ்வேத வராக கல்பம். ஆனால் எம்பெருமானுக்கு ஞானப்பிரான், அந்த பெருமானுக்கு ஞானப்பிரான்னு பேர் கொடுத்தார் இதே சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட கேழலாய் கீழ்புக் இடந்திடும் அப்படின்னார். கீழ்புக்கு இடந்திடும் அப்பேற்பட்ட பிரளய வெள்ளத்திலே கீழே புகுந்து இடந்திடும் அண்ட கடாகத்தினுடைய அதிலேருந்து பூமியை ஓடிவிட்டு எடுத்ததும் ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செய்பவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தன்னுள் கறக்கும் உமிழும் தனக்குள்ளே மூவுலகையும் மறைத்து வச்சிண்டு மறுபடியும் உமிழும் உண்டாய் உலகேழ் முன்னமேன் இப்ப சொன்னமே ஆரம்பத்துல அது மாதிரி ஏற்கனவே இவன் எல்லாத்தையும் என்ன பண்றான், உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறான், மறுபடியும் வெளிப்படுத்துறான், பிரபஞ்சாதி சிருஷ்டிகளை பண்றான்னு பதே அந்த விஷயத்தையும் காட்டிண்டே வரார். அவனுடைய பரமானுகிரகத்தை சொல்லும் பொழுது நலமந்தம் இல்லதோ நாடு புகுவீர் நமக்கு உபதேசமும் பண்றார். அவன் திருவடியை காட்டி கொடுப்பான்னு சொல்றார். அவனை பரம பரிசுத்தன் அப்படிங்கிறார். கூடவே மூவுலகையும் எல்லாத்தையும் உள்ளே கறக்கும் அத்தனையும் உள்ள வச்சுக்கிறான். பிரம்மாண்டங்கள் பகுகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. நாம் இருக்கிறது ஒரு சின்ன அண்டம், 7 லோகங்களும் இருக்கக்கூடிய சின்ன அண்டம். இது போல அநேக கோடி அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். அநேக கோடி பிரம்மா, அநேக கோடி ருத்ரன், அநேக கோடி விஷ்ணு. ஏன்னா அந்தந்த இடங்கள்ல பகவான் இருந்தாகணும் இல்லையா ரட்சணம் பண்ணுவதற்காக. இப்படி எல்லாம் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். இது போல அநேக கோடி பிரம்மாண்டங்கள் அவனுடைய மயிர்கணுக்குள்ள அங்கங்க தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். சிருஷ்டி காலத்துல, ஸ்திதி காலத்துல, சம்ஹார காலத்துல என்ன பண்ணுவான்னா அத்தனையும் உள்ள ஜிவ்னு இழுத்துடுவான். அப்படி உள்ள வைக்கும்போது லயத்துல ஒண்ணுக்கு ஒன்னு இடிச்சுக்காதான்.
இது இடம் போறலே அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மாண்டானி பகூனி பங்கஜ பவானு பிரத்யண்டம் அத்யத்புதான்னு விட்டாருங்க. அதனால எல்லாம் பிரம்மாண்டங்கள்லாம் பகூனி அத்தனையும் உள்ள வச்சிருக்கிறானே, ஒண்ணுக்கு ஒன்று இடிச்சுக்காத அது அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆயிடுமாமே, அப்படியே போய் தங்கி நிக்குமாமே. அது மாதிரி உள்ளே கறக்கும் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுண்டு உமிழும் பிறகு வெளிப்படுத்துபவனாக ஆகி தடம்பெருந்தோள் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மிகப்பெரிய திருத்தோள் நிரம்பும்படியாக தழுவிக்கொள்ளும். அப்படியே ஆற தழுவிப்பான். பிராட்டியும் பெருமாளை அப்படி ஆற தழுவிப்பாளாம். அந்த தண்டகாரண்யத்துல கரதூஷணாதி வதமான பிறகு பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே பரிதஹா ஸ்வஜே பரிஷஸ்வஜே. பரிதஹானா இப்படி முதல்ல தன் முலையாலே முன்பக்கத்தை அணிந்து கொள்கிறாள், பின்பக்கத்தில் தோள்களை கட்டி கொள்கிறான், கைகளை ஆஜானுலம்பிதமான புஜத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஆற தழுவிக்கிறான், மறுபடியும் முன்னாடி வந்து கட்டுக்கிறாள். அந்த வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சொல்லும்படியாக அப்பேற்பட்ட பிராட்டி அவளும் அவளை வந்து திருப்திப்படுத்தும்படியாக இப்படி ஒரு பெருமாள் ஆற தழுவி கொள்பவனாய் ஆக இப்படிகளாலே பார் என்னும் மடந்தையை பூமி பிராட்டி தலை பார் அப்படின்னு சொல்லும்படியான, பார்னா பூமி தானே, அந்த பூமியை பிராட்டி திறத்திலே மால் அந்த சர்வேஸ்வரன் செய்கின்ற மால் செய்கின்ற அந்த படுகின்ற வியாமோகம் செய்யக்கூடிய வியாமோகம் இருக்கு. முதல் மாலுக்கு சர்வேஸ்வரன் அர்த்தம், திருமால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அத இப்ப மால் பின்னாடி சொல்ல போறார் 9ஆம் பத்து கடைசி பதிகத்துல. அதாவது மாலை நன்னி தொழுதழுமினோ என்கிற மாலைனா சாயங்காலம் அர்த்தம் இல்லைங்க, திருமாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல இதுல மால் செய்கின்ற மால் திருமால் செய்கின்ற அப்பேற்பட்ட சேஷ்டிதங்கள் என படுகின்ற அந்த வியாமோகம் அர்த்தம். இங்க மால்னா ஒரு பைத்திய வியாமோகம். எம்பெருமான் ஆச்சரியமா ஒரு வியாமோகத்தை உண்டு பண்றான் பிராட்டி. வியாமோகம் ஆர் காண்பார், இதை பார்க்க வல்லவர்கள் தான் யார் சுவாமி? அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆச்சு. அவன் திருமலையில் எழுந்துள்ளிருக்கிறான், காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கிறான், திருவரங்கத்திலே சயன திருக்கோலத்தில் இருக்கிறான் அப்படின்னு எங்க பார்த்தாலும் எம்பெருமான் நின்ன திருக்கோலமாகவும் வீற்றிருந்த திருக்கோலமாகவும் சயன திருக்கோலமாகும். ஆனா இந்த வியாக்கியானத்திலே காட்டும் பொழுது அப்பேற்பட்ட எம்பெருமான் நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கடற்கரையில கிடந்து இருந்து நின்று அளந்து கிடந்து நார் கர்ப்பசயனத்தில் இருந்த காட்சியை காட்டுறார். கிடந்து நின்று இருந்துன்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட சித்திரக்கூட்ட கிரியிலே எம்பெருமான் இருந்த வீற்றிருந்த திருக்கோலத்தையும் காட்டி நின்றேன்னு சொல்லும்போது விஜயஸ்ரீயாக அந்த இலங்கையின் வாசல்ல நின்றாரே எம்பெருமான் ராவண சம்ஹாரம் ஆன பிறகு அதை சொல்லுகிறார் என்று ஆச்சரியமான விசேஷத்தை காட்டுகிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அளந்து கேழலாய் கீழ்வு கிடந்திடும். அதுக்கப்புறம் அளந்துன்னா திருவிக்கிரமனாக அளந்தது, அதுக்கப்புறம் வராக ரூபியாக ஆகி பூமியை இடந்தது, எல்லாவற்றையும் ஆச்சரியமா சொல்லிட்டு அந்த பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் காண்பாரார் அப்படிங்கிறார்கள். அதனால யார் தான் அறியவல்? இவன் செய்யக்கூடிய ஜெயசிதங்கள்லாம் யாருக்கு சுவாமி புரியும்? ராமனாக இருந்தா கூட சக்கரவர்த்தி திருமணம் இருக்கக்கூடிய காலத்துல அவனுடைய விஷயங்களை அனுஷ்டிக்க முடியும். கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோன்னார் பின்னாடி ஆழ்வார் இதே 7ஆம் பத்துல. அது என்ன அந்த தாற்பயம் என்னன்னு கேட்டா, ராமாயணத்தை எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லல, ராமபிரானாகவே வாழ கத்துக்க வேணும் அப்படின்னு. அவனுடைய எவ்வளவோ விஷயங்கள் சத்தியம் நியாயம் பரோபகாரம் ஜீவகாருண்யம் நீதி நேர்மை பிரஜைகள்கிட்ட பழக வேண்டிய முறை, பிரஜைகள் ராஜாக்கள்கிட்ட காட்ட வேண்டிய மரியாதை, சகோதரர்கிட்ட பழக வேண்டிய முறை, மனைவியை எப்படி கருத்தோட பார்த்து கொள்ளணும், தாயார்கள்ட்ட பழக வேண்டிய முறை, சகோதரன்னா யாரு, கூடவே தனக்கு கைங்கரியப்பரர்கள் சிநேகிதர்கள் என்று விதவிதமா காட்டுட்டான் பகவான் அந்த இடத்துல. அது எல்லாத்தையும் நம்ம அனுஷ்டிக்க முடியும். அதனால்தான் கற்பார் அப்படின்னார். ஆனா கேசவன் கீர்த்திய செய்ய முடியுமா? அவன் நாம் வாயுள் வையகங்கண்ட மடநல்லான்னு சொல்லும்படியாக சகலத்தையும் காட்டினானே, அத்தனை நம்ம காட்ட முடியுமா? இல்ல ஒரு மலையை பேத்து அப்படி உத்தாரணம் பண்ணினானே கோவர்தன மலை, நம்மளால ஏதாவது ஒரு மலையை பேத்து நீங்க கொண்டு வைக்க முடியுமா? முடியாது. அங்கனாம் அந்தரே மாதவகான்னு ராசக்கிரீடையில ராசிக்கத்திலே அப்பேற்பட ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு கண்ணபிரானாக ஆகி சேஷ்டிதங்கள் பண்ணினானே கூறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்ற முன்னேந்தியதும் என்று. இதெல்லாம் இந்த சேஷ்டிதங்கள் செய்ய முடியாது. அதனால்தான் அதே பதிகத்திலேயே ஆழ்வார் காட்ட கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பறோம், கேட்டுத்தான் அனுபவிக்கலாமே தவிர அவன் செஞ்ச செயலை செய்ய முடியாது. அதனால கண்ணபிரான் சேஷ்டிதங்கள் யாருதான் காண்பார் அப்படின்னு ரொம்ப அழகா காட்டுறாங்க. காண்பாரார் எம்மீசன் கண்ணனையன் காணுமாறு ஊன் பேசில் எல்லா உலகுமோ துத்தாத்தா சேண்பால வீடோ உயிரோ மத்த எப்பொருட்கும் ஏண்பாலும் சோரான் பரந்துளனாம் எங்குமே.
அதுக்கு சொல்ற ரொம்ப அழகா, எம்மீசன் எமக்கு சுவாமியான கண்ணனை அப்பேற்பட்ட கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை காண்பாரார். அவன் யார் சுவாமியை அறிய முடியும்? அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜென்மா இல்லை, எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் ஆனால் அவன் காட்டி கொடுத்தால் அந்த க்ஷணத்திலேயே பார்த்துடலாமாம். 12 வருஷ காலமாக யசோத பிராட்டியினிடத்திலையும் அங்கே திருவாய்ப்பாடியிலும் அவன் பண்ணின சேஷ்டிதங்கள்லாம் தேவகி பிராட்டி நான் பார்க்கலையேன்னு தாபப்பட்டவளுக்கு க்ஷணமாத்திரத்தில் அத்தனை சேஷ்டிதங்களையும் காட்டி கொடுத்தான். அவன் நினைச்சால் ஈவன் போன ஜென்மம் கூட நமக்கு அதனுடைய காலங்கள்லாம் கூட அவன் அனுபவிக்கும்படியாக காட்டி கொடுப்பனோ என்னமோ. ஆழ்வார் பாதிக்கிறார். ஒரு கால் எபெருமான் ஆழ்வாருக்கு கொடுத்திருக்கலாம், பழைய காலங்கள்லாம் கூட கொடுத்து. ஏன்னா இவர் அப்பேற்பட்ட நித்திய சம்சாரி இல்லையா? நித்திய சம்சாரிக்கு எத்தனையோ ஜென்மங்கள் முன்னாடி போயிருந்ததானாக்கா அந்த காலங்கள்லாம் வந்து அதையும் சேர்த்து அந்த காலமும் இப்பொழுது நிகழ்காலமாக ஆக்கி கொண்டு அவனை இன்னும் நிறைய அனுபவிக்கலாமேன்னு நினைப்பர், பாரிப்பர் இல்லையா ஆழ்வார். அப்படி ஆனா யார் தான் தெரிஞ்சுக்கிறது அந்த எம்பெருமான? அதுக்கு வந்து இந்த ஜென்மம் போராதே அப்படிங்கிறாருங்க. காண்பாரார். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்றார், காணுமாரியன் அந்த அறியும் விதம் தான் என்ன, அந்த அவனே உபாயம் அப்படிங்கிறது. ஆறுங்கிறது உபாயம்னு அர்த்தம். காண்பார அவர் காணுமாரியன் அந்த உபாயம் தான் என்னப்பா? அதுக்கு என்ன, அது என்ன அறியக்கூடிய விதம் தான் என்ன? ஆறுன்னு அவ்வாறு இவ்வாறுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிரகாரம், அந்த உபாயம், அவனே மார்க்கம், அவனே வழி அப்படின்னு சொல்றது. அந்த அறியும் விதம் தான் எப்படி? அவனுக்கு ஊன் பேசில், அவனுக்கு உணவுன்னு நான் உலகமுண்ட பெருவாயின். அவனுக்கு போய் நம்ம திருவாராதனம் பண்ணும்பொழுது அவனுக்கு திருவாராதனம் கண்டருளை பண்ணுவதற்காக பதார்த்தங்களை எடுத்துட்டு போனா அவனேவா உண்டுடுறான், அவன் கடாட்சிச்சுட்டு கொடுத்துடுறான் இல்லையா நமக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாம் நாம பாகவதோத்தமர்கள் சொல்லும்படியாக அங்க கோஷ்டியில உள்ளவார்கள் அனுபவிப்பார்கள். அதனால அப்படி சொல்றாரு, ஊன் பேசில் உணவு இன்னதுன்னு சொல்ல புகுந்தால் எல்லா உலகமோ துற்றாற்றா, எல்லா உலகங்களும் ஒரு கவலத்துக்கு போறாது. மொத்த இப்ப சொன்ன அநேக கோடி பிரம்மாண்டங்கள் அப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டான்னா போறவே போறாதுன்னுட்டார். அவ்வளவு விஷயங்கள் இருக்காமே அதுல. அதனால சொல்றாரு இங்க, ஒரு துற்றாற்றா, ஒரு கவலத்துக்கு போராது. வீடோ அவனுக்கு வீடா இருக்கும் இடமோ சேன்பாலாக ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய வைகுண்டம். தம ஆசீத் தமசா கூடமக்ரே பிரகேதம் சலிலகும் சர்வமாயுதம். வேறன் சொல்ற பிரகாரம் எல்லாம் ஜலமா இருக்கு, அதுக்கு மேல ஒரே இருட்டா இவன். தம ஆசீத் எல்லாருக்கும் இருட்டு, அதெல்லாம் தாண்டி தமச பரஸ்தாத்னு சொல்லும்படியாக அந்த தமசை தாண்டி போனாட்டானே அந்த வீடுன்னு. ஆனா அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவனுக்கு சர்வ சுலபமா ஆச்சாரியன் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிடுவர். அது நமக்கு சுலபமா ஆயிட போறது. ஆனா அப்படி போனாலும் கூட அந்த இருட்டுங்கிற இடத்தை தாண்டி போய் தான் பிரகாசித்த வஸ்துவாகிய வைகுண்டத்துக்கு போக முடியும். அப்படி எல்லா உலகங்களுக்கும் மேற்பட்டு வெகு தூரத்தில் உள்ளது. சேன் பால ரொம்ப தூரம் தள்ளி இருக்குன்னுட்டார். மற்ற பொருட்கும் உயிர், அவனோ தன்னை ஒழிந்த எல்லா வகை பொருளுக்கும் அந்தர்யாமி. உயிராக்கக்கூடியவன் அந்தர்யாமியாக இருக்கிறான்னு அர்த்தம் இங்க. அப்ப சௌலபியன் முதல்ல எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிறான்னு சொன்னான்னாக்கா அது பரத்வம். இப்படி இருக்கிறான், எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறான், அப்படி அவனோ இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அங்க சௌலபியம், பரத்வம் சௌலபியம் சேர்ந்தே இருந்தாதான். பார்க்கவே முடியாதுன்னாக்கா ஐயோ அவர்கிட்ட எங்க போய் சேர்றது அப்படின்னு தோணி போயிடும். ரொம்ப சுலபமா போயிட்டான்னாக்கா சீச்சி அப்படின்னு தோணி போயிடும். மண்ணாங்கட்டி ஜல்லி, அந்த ஓட்டான் ஜல்லிலாம் இருக்கு இல்லையா, அதை யாரும் வந்து தொடமாட்டார்கள். அது எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது, அதை வந்து சீச்சின்னு விட்டுடுவார்கள். ஆனா கிடைக்கவே கிடைக்காத வஸ்து சேரு சேரா தங்கம் கிடைக்கும். எங்கேயோ பேர் விட்ட மேருமலைக்கு மேலன்னா அந்த மேருமலை எங்க இருக்குன்னே கண்ணுக்கு தெரியாது நமக்கு. அப்ப அது கிடைக்காத வஸ்துவா போச்சு. இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இந்த ஓட்டான் ஜல்லிங்கிறது. அப்ப இது இப்படி இருக்கக்கூடாது. அதாவது சௌலபியமாகவும் இருக்கணும், பரத்வமாகவும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கிறது. அவதாரமே அப்படித்தானே சுவாமி. துக்கமும் சுகமும் சேர்ந்து இருக்கிறது தான் அவதாரம். அவன் சீதா பிராட்டிய காணாம தவிச்சாங்கிறது எப்படி? அப்ப அது துக்கமா? எம்பெருமானுக்கு எங்கேயாவது துக்கம்ங்கிறது உண்டு அப்படின்னு கேட்டா மனுஷனா பிறந்தவன் அப்படித்தான் இருப்பான்ங்கிறத காட்டுறான் பகவான். சூரியனே நீ சீதையை கண்டியா, சுக்ரீவனே அடுத்தபடியாக காற்றே நீ கண்டியா, வாயுவே நீ கண்டியான்னு கேட்டா அதுக்கெல்லாம் நேரம் வந்து பதில் சொல்லாது. பரோக்ஷ பிரியா இவஹி தேவாகன் வேதம் சொல்ற பிரகாரம் எல்லாம் மறைஞ்சிருந்து அனுகிரகம் பண்றதுதான் நாட்டமுடையவர்கள். ஆனால் எம்பெருமானாக இருந்து கூப்பிட்டால் எல்லாம் கீழே ஓடி வந்திருக்கும் எம்பெருமானுக்கு பயந்து. ஏன்னா பீஷா ஸ்மாத்வாத பவதே பீஷோதே பயத்தினால வந்திருக்கும். அப்படி இல்லையா, பகவான் மனுஷனா இருந்து கூட்டத்தினாலதான் யாரும் வரல. அப்படிங்கும்போதுதான் பகவான் அவஜானந்தி அஜ்ஞானாது அவமன்யரன் அப்படின்னா. இன்னொரு விஷயம் அங்க அந்த இடத்துல என்னன்னு கேட்டா,
அவன் அப்படி கூப்பிட்டான் இல்லையா, சத்தியமா இருந்து அப்படி கூப்பிட்டுட்டோமே, மனசு உருகி கூப்பிட்டோமே, ஆனால் அந்த தேவதைகள்லாம் வராம இருக்காது. சூரியனே சுக்ரீவனாகவும் வாயுவே சிறிய திருவடியாகவும் வந்து அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற அழகு. ஆக அவர்கள்லாம் வருவார்கள். வராமங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள். நமக்கு தெரிஞ்சுட்டாக்கா நமக்கு உடம்புக்கு ஆகாது. இவர்களே ஆகாதுன்னா கோடி சூரிய பிரகாசம் சொல்லக்கூடிய எம்பெருமான் வந்தா என்ன ஆகும்? அதனால்தான் எம்பெருமானை பார்க்க முடியலே தவிர காட்ட முடியாதுங்கிறது மகானுபாவர்களுக்கு கிடையாது. அவர்கள் நினைச்சால் பகவானை காட்டிடுவார்கள். காட்டு பார்ப்பதற்கான யோக்கியதை நமக்கு இல்லை. அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் பராத்பரனா இருக்கக்கூடியவன், சர்வ சௌலபியனா, எல்லா உயிருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். ஏன் பாலும் சோரான் எங்கும் பறந்து உளனாகம், எண்ணப்பட்ட ஒரு இடம் விடாதவன், சகல இடத்திலையும் அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு சொல்லும்படியாக எல்லா இடங்களும் வியாபித்து பறந்து உளனாம், எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்ப சர்வ வியாபி அப்படிங்கறது இங்க காட்டுறாருங்க கூடவே. அதுக்கு அடுத்தது இரண்யகசிபுவினுடைய விஷயத்தை சொல்றாருங்க. எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்ன இரணியன் தோன் புடைப்பா, அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. ரொம்ப அழகான பாசுரம் இது. இங்க கண்ணன் எங்குமுளன், எங்கப்பா இருக்கிறான் எங்கப்பா இருக்கிறான் அவன் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறான். அவனை ஏன்னா அவனுக்கு கிடைச்ச அனுகிரகம் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. இரண்யகசிபுவுக்கு உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபசித்தோசி காஷ்யபா, கஷ்யப பிரஜாபதி புத்திரனா இருக்கட்டுனாலே காஷ்யபான்னு அட்ரஸ் பண்றார் பிரம்மா. யாரு? இரண்யகசிபுவை. என்னன்னு கேட்டா, நான் உனக்கு என்ன வரன் வேணுமோ கேட்டுக்கோ, நான் எல்லாத்தையும் தரேன்டா. நீ என்ன இப்படி ஒரு என்ன குறித்து தபசு பண்ண இல்லையா, நான் ரொம்ப மெச்சறேன் உன்னை. உன் தபஸ் சித்தியாச்சு. தபசித்தோசி காஷ்யபா, கஷ்யப பிரஜாபதி புத்திரனே இரண்யகசிபுவே, வேண்டிய வரத்தை கேட்டுக்கொண்டான். நீ என்னத்தை கொடுத்துற போற? எதி தாஸ்யபிமதானே வரான்மே வரதோத்தமாக பூதேஷ் பூதேभ्यश्चेतोद्विसृष्टेभ्यः मृत्युर्मा भून्मम प्रभो नान्तर्बहिर्दिवानक्तम् अन्यस्मादपि चायुधैः न भूमौ नाम्बरे मृत्युः न नरैः न मृगैरपि व्यसुभिर्वा सुमद्भिर्वा सुरासुरमहोरगैः अप्रतिद्वन्द्वतां युद्धे ऐक्यपत्यञ्च देहिनाम्. கேட்கறான் விதவிதமா. எனக்கு யாராலும் என்ன கீழே உள்ள மேல வெளியே அங்க இங்க எதாலும் கூடாது. நீ சிருஷ்டி பண்ண ஆயுதங்களாலே கூடாது. சுராசுர மகா உரகைஹி, பெரிய பெரிய பாம்புகளாலேயோ சுரர்களாலேயோ எங்க சேர்ந்திருக்கக்கூடிய அசுரர்களாலேயோ, எனக்கு கிட்டையே இருக்கிறவன் சில சமயம் மரணம் ஏற்கும்படியா பண்ணுவான், அவனே கொலை பண்ணிடுவான். அத மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு சுராசுர மகோரகைஹி அப்பிரதித்வந்தாம், அப்பிரதித்வம் எனக்கு எதிரால் இருக்கக்கூடாது. யுத்தம்னு வரவே கூடாது. வந்துட்டாக்கா எனக்கு எதிர்ப்புன்னு இருக்கக்கூடாது. இப்படி விதவிதமா கேட்டான். ஆனா பிரகலாதனை படாத பாடுபடுத்தினான். மலையிலேருந்து உருட்டுறதும், கீழே பாம்புகளை உரகம் பெரிய பெரிய பாம்புகளை போட்டு சீன்றதும், யானையை போட்டு மெரிக்க செய்யறதும், சமுதிரத்துல மத்தியில கொண்டு போடுறதும், எல்லாத்திலேருந்தும் மீண்டும் வந்துட்டான் அவன். அப்படி வந்துட்டான்னு ஆச்சரியப்பட, நான் வாங்கின்ற வரம் இவனுக்கு பலிக்கிறதே அப்படின்னு நினைச்சானாம். அப்பேற்பட்டவன் கேட்கறான், எங்கடா இருக்கிறான்னு கேட்டாக்கா எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு. அதனால அவனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. கோபம் வந்ததுமே என்ன பண்ணினான், இப்ப நான் என்ன பண்றேன்பா, இந்த ஸ்தம்பத்துல இருக்கிறானான்னு கேட்டான் அவன். இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அதை போய் அடிக்க போயிட்டான். இதுல வேண்டாம், இது நீ சொன்னதுனா சொல்றேன் இல்லையா, நான் வேற ஸ்தம்பத்தை போய் அடிக்கிறேன்னா. இது பெருமாளுக்கு இப்ப என்ன ஒரு விசேஷம்னு கேட்டா, இவன் எந்த தூணை அடிச்சு வீழ்த்துவானோ தெரியாதுன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்தம்பங்களையும் ஆவேசமாயிட்டான் நரசிம்மமூர்த்தியாக. அப்படி இரண்டாவது இதை போய் தத்தாட முஷ்டினான்னு விட்டாருங்க. கையால ஓங்கி அடிச்சானோ இல்லையோ, சத்யம் விதாத்தம் நிஜவிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதா தத்புத ரூப முத்வகன்னு ஸ்தம்பே சவாயாம் நமிருகம் ந மானுஷம் அப்படின்னுட்டாருங்க. மிருகனாகவும் இல்லாம மனுஷனாகவும் இல்லாம பிரம்மா சிருஷ்டிக்கே உட்படாத ஒரு வஸ்துவாக பிரம்மா பார்த்து ஆச்சரியப்படி இது என்னடா சிருஷ்டி அப்படின்னு பார்க்கும்படியாக எல்லா தேவர்களும் பார்க்கிறார்கள். ஆனா அப்பேற்பட்ட கரால தம்ஷ்டம் கரவால சஞ்சல ஸ்புராந்த ஜிஹ்மம் புருகுட்டி முகோல்பனம் சொல்லும்படியாக அப்படி ஹா ஹான்னு ரத்தம்
தோஞ்ச நாக்கு மாதிரி சக்க சிவந்த நாக்க கீழே தொங்க போட்டுண்டு மேலும் கீழும் கூர்மையான பற்கள், காது அப்படியே தனித்தனியா ஆடுறது. அப்படி இந்த இடத்துல ஒரு அனுபேத பீஷணம்னாருங்க. அனுபேதம் இந்த இடத்துல ஒரு பேதம் போல இருந்து அப்படி உப்பி இருந்து ஆச்சரியமா அப்படி கண்ணு அப்படி எப்படியும் ஆட்டி பருன்னு அலைகின்ற விழிகளாகவும் குழைகின்ற கண்ணமாகவும் அப்படி ஹா ஹான்னு அட்டகாசம் பண்ணிட்டு வரக்கூடிய நிருசிம்ம மூர்த்தியாச்சு. எப்பேற்பட்ட ஆனா அந்த நிருசிம்ம உக்ரமூர்த்தியை பார்த்துதான் நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமாள் அப்படின்னு விட்டார் திருமங்கை ஆழ்வார். அதனால அந்த பெருமாளை தான் நம்ம திருவாராதனம் என்ன ஆசையோட பண்ணலாமாம். அது யாருக்கு உக்ரம்னு பார்க்கணும். நம்மளை போன்றவர்களுக்கா உக்ரம்? அதனால சொல்றார், எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, எல்லா இடத்துல இருக்கிறான்ற அந்த மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப கையால் அப்படி ஓங்கி அடிச்சானோ இல்லையோ அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை அப்படின்னு அப்பேர் அவன் அங்க அப்பொழுதே அந்த க்ஷணத்திலேயே அப்புறம் தட்டிந்த அப்புறம் வெடிச்சது. அது ரெண்டாவது தான் பிளஞ்சது. ஒன்னு வாதம் ஒன்னு பிரதிவாதம் அர்த்தம். ரெண்டா பிளந்துன்னு என்ன அர்த்தம்? ஒன்னு வாத பிரதிவாதங்கள் இப்படி மாத்தி மாத்தி இருக்கிறானா இல்லையா, இருக்கிறானா இல்ல இருக்கிறான், இப்படி மாத்தி மாத்தி வாத பிரதிவாதங்கள். கடைசியில எம்பெருமான் இருக்கிறான்னு சொல்ல உடனே அங்கே அந்தியம் போதில் அறிவுருவாகி அறி அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டுன்னார் பெரியாழ்வார். அங்க பந்தனைனா ஒரு குழந்தை பிறந்த போது ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கத்துக்கும் சேர்த்துதான் இங்க பல்லாண்டு காப்பு சாத்துறார் பெரியாழ்வார். அப்படி வந்துடுத்தா பெருமாளுக்கு அப்பத்தானே அவதாரம் பண்ணிருக்கிறான். அவதாரம் பண்ணான்னா அவன் எப்பேற்பட்டவனா வந்தான்னு அந்த அவன் மேல இருக்கக்கூடிய காருண்யாதிசயம் சில சமயங்கள்ல மாறி இருக்கும் இல்லையா, தட்டு மாறி கிடக்கும். அந்த பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும். அவன் நாம தான் ரட்சணம் பண்றோம் அப்படின்னு தமருகந்தது எவ்வொருவம் அவ்வொருவன் தானே தமருகந்தது எப்பேர் மத்த பேர் சொல்லும்படியாக அந்த அடியார்களுக்காக எம்பெருமான் அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவனை நாம தான் ரட்சணம் பண்றோம்னு அப்பேற்பட்ட பட்டாச்சாரியர்கள்லாம் கூட நினைக்கிறார். உண்மைதான் அது உண்மை. அது ஒன்றும் குறையே கிடையாது. அதே போல இந்த இடத்துல பெரியாழ்வார் காப்பு சாத்தினார் பந்தனை தீர அந்த நடுக்கத்துக்கும் சேர்த்து காப்பு சாத்தினாரே. அதுபோல அந்த பெருமாள் வந்தான் அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை அப்படின்னு. ஆக நிருசிம்மமூர்த்தியாக வந்தார் அப்படின்னா அவன் இவனுக்கு இரண்யகசிபுவான உக்ரமூர்த்தி ஆகி உள்ளையும் வெள்ளையும் கூடாதுங்கிறதுனாலே வாசப்படியில போட்டு தேகலீசன் அப்படிங்கிற பேரோட அப்படி மடியில கீழையும் கூடாது மேலையும் கூடாது மடியிலேயே போட்டுண்டு எந்த ஆயுதமும் கூடாதுங்கிறதுனாலே இது நகம் அப்படிங்கிறது வளரும் வளராம போனாலும் அப்படி கீழே வெட்டி போட்டா அது ஒன்னாகாது, அப்படியே கிடக்கும். அது செத்து போச்சுன்னு கிடையாது. அது மாதிரி ஆயுதமாக ஏற்படுத்திண்டு நாங்க கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் சொல்லும்படியாக அவனை வேரோட அறுத்து எல்லாம் கிழிச்சு எரிஞ்சுட்டான் பகவான். அப்படி அவன் வீய தோன்றியே அப்படின்னாருங்க. அவன் வீண அந்த இரணியன் முடியும்படியாக அப்படியே ரத்தங்கள்லாம் கூட குடிக்கிறான். ஏன்னா பாகவதோத்தமன் அவன். என்ன இருந்தாலும் இரண்ய கசிபுவினை நமகான் சொல்லான்னு சொல்லி கொடுக்கல. நாராயணான்னு சொல்லாதடா நாராயணன் நாம பஜனை அவன் வாக்குல வந்தது. அதனாலே அந்த திருநாமத்தை கொண்டே அவனும் ஏற்கனவே அவன் ஜெய விஜயர்கள் வைகுண்டத்திலேருந்து வந்தவர்கள் தானே சுவாமி. நாடகம் தானே நடக்கிறதுங்க. அதனால இப்படி இருக்கக்கூடியவன் எப்படி மரணம் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவன் எப்படி முடிந்தே தீர்வன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டி அவன் ரத்தம் பாகவதோத்தமல் ரத்தம் கீழே சிந்தக்கூடாதுன்னு பகவான் மாலையும் குடலையும் மாலையா போட்டு எல்லாம் அப்படி உக்ரமூர்த்தியா இருக்கிறான். ஆனா பிரகலாதாழ்வானுக்கு சிங்கத்துக்கிட்ட யாரும் போக பயப்படுவார்கள். சிங்கக்குட்டி சிங்கத்துக்கிட்ட ஓடுமா போலே பிரகலாதவான் எம்பெருமான்கிட்ட போறானாம். அவன் தலை சிங்கமா இருக்கிறதுனாலே அவனை மடியில கொண்டு ஏத்தி வச்சுட்டான். சிம்மாசனமா போயிடுத்து. அதுக்கப்புறம் தன் கையையே மகுடமா சூட்டி கண்ணீரையே அவனுக்கு அபிஷேகம் செஞ்சு கடைசியில பக்திங்கிற சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சானே அந்த இரண்ய கசிபு சம்ஹாரம் பண்ணின நிருசிம்மமூர்த்தி. அவனை சொல்றார் அந்த சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி ஆராய்தற்குரிய தன்மையாயுது எப்படி இப்படி நிருசிம்மனாகவும் அப்பேற்பட்ட நரனாகவும் சிம்மமாகவும் எங்கே நரனுடைய ஆத்தத்திலே இந்த சரீரத்திலே சிம்மம்ங்கிறது சேராது. சிம்ம சரீரத்திலே மனுஷ சரீரம் சேராது. இது எப்படி ஒரு ஆச்சரியம்னு யாரும் சிருஷ்டிக்கு இதெல்லாம் யாருக்கும் உட்படாத ஒரு விஷயம். இப்படி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட எப்படா இவன் வந்தான் அவன் ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம்னுட்டாருங்க பாகவதத்துல. அப்படி ஸ்தம்பத்துல மிருகமா இருந்தானா மனுஷனா இருந்தானா ரெண்டும் கலவீதி எப்பேற்பட்டது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத வஸ்துவா இருந்ததே. ஆனா அதை புரிஞ்சின்றவன் பிரகலாதாழ்வான். அவன் சொல்லும்போது உனக்கு என்னடா ஆச்சு, எப்படி எந்த கிரகண்டா உன்னை பிடிச்சிருக்குன்னு கேட்டார். இப்ப சுவாமி நம்மாழ்வாருக்கு தீர்ப்பாரையாமினி அந்த நோய் என்னதுன்னு சொன்னோம் இல்லையா. உத்த நன்னோய் இது தேடினோம் அந்த தோழிகளுக்கு எங்களுக்கே தெரியும் சொன்னோம் இல்லையா.
அத மாதிரி இந்த இடத்துல இவருக்கே என்னன்னு கேட்டா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணங்கிற கிரகம் என்ன பிடிச்சுடுத்து. அப்ப கிருஷ்ணங்கிற திருநாமம் ஆரம்பத்திலேருந்து வேதத்திலேயே இருக்கக்கூடிய திருநாமம். அதனால அந்த கிருஷ்ணங்கிற கிரகம் என்ன பிடிச்சுடுத்து, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னா. அத மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் காட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நரனாகவும் சிம்மமாகவும் அந்த விஷயம் புரியாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலே இந்த இடத்துல ஆச்சரியமா பார்க்கிறாராம். ஆராயத்துக்கு உடையது, ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாசுரத்தை ரொம்ப நிருசிம்மூர்த்தி அனுபவிச்ச அவர் தான் ஆடி ஆடி அகங்கரைந்துன்னு ஏற்கனவே 4ஆம் பதிகத்துல வேற தெரிவிச்சிருக்கிறார். இப்போ சீர்மைகொள் வீடு சுவர்க்கம் நரகீராக ஈர்மைகொள் தேவா நடுவா மத்திய பொருட்கும் வேறு முதலாய் வித்தாய் பரந்தனு தனி நின்ன கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே. வேறு முதலாய் வித்தாய், அதனால சொல்றார் காரண வஸ்து, அதில் நிமித்த காரணமாய் உபாதான காரணமாய் சககாரி காரணமாய் எல்லாமாக இருக்கக்கூடியவன் அப்படின்றார். சீர்மைகொள் வீடு சுவர்க்கம் நரகு ஈரா, மேன்மை பொருந்திய சீர்மைகொள் மேன்மை பொருந்திய மோட்சமும், அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கமும், நரகும் ஈரா நரகமும் மேல் எல்லையாக, ஈர்மைக்குள் தேவா தேவர் நடுவா ஈர நஞ்சை உடைய தேவர்கள் நடுவாக, மற்ற பொருட்கும் மற்ற எல்லா பொருள்களுக்கும் வேறு முதலாய் வித்தாய், வேறாய் முதலாய் வித்தாய், அதாவது மூவகை காரணமும் தானேயாகி சிருஷ்டிகர். அதாவது என்ன மூவகை காரணம் என்ன, நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சககாரி காரணமாகவும் என்று வேர் முதல் வித்துன்னு 3ஆ பிரிச்சு இந்த 3 சொற்களும் காரண வாச்சகங்கள் தான் இதெல்லாம். ஏன்னா இந்த 10 இந்த 2ஆம் 10ங்கிறதே பரத்துவத்துக்கு அடுத்தது காரணத்துவத்தை காட்டுறதுங்க. பரத்துவம் சொல்லியாச்சுன்னா அடுத்தது காரணத்துவத்தை சொல்லி பிரபஞ்சாதி சிருஷ்டிகள்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா. அதுக்காக இங்க சொல்றாரு, இங்க எல்லாம் வேறாய் முதலாய் வித்தாய் மூகை காரணம் தானேயாக ஆகி பறந்து தனி நின்ற எங்கும் வியாபித்து தனித்த வஸ்துவாக பரம விலட்சணமாக இருக்கக்கூடிய அந்த கார்முகில் போல் வண்ணன் காலமேகமாக நிரத்தனான என் கண்ணனை எம்பெருமானை நான் கண்டேன் அப்படின்றாங்க. நான் அனுபவிக்க பெற்றேன், அவன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு, பாசுரங்கள் பாட வேண்டியது என்ன இருக்கு. கண்ணனை நான் கண்டேனேன்னு சொல்லிட்டாருங்க, இதோட பூர்த்தி ஆக வேண்டியதுதான். இருந்தாலும் 1000 பாட்டு பாடுவேன்னு முதலிலேயே கரவிசம் பெருவழி நீர் நிலம் எவமிசை வரணவில் திரள் பொழி அழிவுரையாய் நின்ற பரண்டி மேல் குருகூர் சலகோவன் சொன்ன நிறை 1000 இவபத்தும் விட 1000 இவபத்தும்னு அங்க 1000 பாட்டுல 10 பாட்டு சொன்னாரே. அதனால 1000 பாசுரம் பாடுவதாக சங்கல்பம் பண்ணினாலே நான் கண்டேன்னு சொல்லியாச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. இதோட அவர் சாட்சாத் அச்சிராதி மார்க்கத்தை போக வேண்டியதுதான் எம்பெருமானோட. இருந்தாலும் எம்பெருமான் விட்டு வைத்தது நமக்காக, தொண்டர்க்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொல்வதற்காக அவனை விட்டு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. கண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண்டலையில் சொன்ன தமிழ் 1010 வல்லார் வெண்தலையில் வீத்திருந்து ஆழ்வர் எம்மா வீடே. அழகான கடைசியில் பூர்த்தி பண்றாருங்க. கண் தலங்கள் செய்ய திருக்கண்கள் சிவந்திருக்க பெற்றவனாக, கண் தலங்கள் செய்யன பெற்றவனாக, கருமேனி அப்படி செக்க சிவந்த கண்கள் குதறி சிவந்த கண்கள், அனுகிரகம் யாருக்கு பண்ணலாம் நினைச்சுட்டே ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் இப்படி இருப்ப. நமக்கு தான் ஒவ்வொரு நாள்னு சொல்றோம், அங்க நாள்னு தனியா உண்டா? எப்பொழுதும் ஒரே பொழுது, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதும் அப்பொழுதைக்கப்பொழுது என்னாரா வமுதமே அப்படிங்கிறது இங்க லீலா விபூதியில. நித்திய விபூதியில நாள் கிழமை தேதி அல்லது நட்சத்திரம் திதி சமயம் அதெல்லாம் உண்டா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அப்பொழுதைக்கப்பொழுது க்ஷணாட்சணம் நடத்தாங்க. அப்பேற்பட்ட க்ஷணாட்சணம் அந்த கருமேனி அம்மானை திருக்கண்கள் சிவந்திருக்க பெற்றவன் குதறி சிவந்த கண்களாக கருவி. அதாவது எதுக்காக குதறி சிவந்திருக்கு, யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம், இன்னைக்கு யாரை மோட்சத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய கருமேனி உடைய அந்த கரிய திருமேனி உடையவனான அம்மானை சுவாமி விஷயமாக வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் வண்டுகள்லாம் ஒலிக்கின்ற சோலை வளம் பொருந்தி இந்த திருவழுதி நாட்டுக்கு தலைவரான ஆழ்வார் பண்தலையில் சொன்ன தமிழ் 1010 வல்லார். அப்படியே அப்பேற்பட்ட தலைமையாகிற பண்களில் அமைத்து சொன்ன இந்த 10 பாசுரங்களை எவர் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்தலையில் வீத்திருந்து பரமபதத்தில் வசிக்க பெற்று எம்மா வீடு ஆழ்வர் அந்த பெரிய பிரம்மானந்தத்தை அனுபவிக்க பெறுவர்கள் என்று சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். நாமும் இவ்விடத்தில் பூர்த்தி பண்ணுகிறோம்.
ஆச்சரியமான ஒரு பதிகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இது போல இன்னும் எவ்வளவோ பதிகள் அனுபவிக்க வேண்டியிருக்கு. மகான்கள் பூர்வத்திலையும் 1ஆம் பதிகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த முதல் 10ம் 2ஆம் பதிகத்தை ஆரம்பிச்சு 2ஆம் 10 அந்த வாயும் திரைகளும் காணல் மடனாராய் ஆரம்பித்து இன்று அடியன் பூர்த்தி பண்ணியிருக்கக்கூடிய இந்த 8ஆம் திருவாய்மொழி அது வரைக்கும் யாரார்கள் அனுபவிக்க பெறுகிறார்களோ அவர்கள் சாட்சாத் வைகுண்டத்தில் எழுந்தருள் இருந்து நித்தியவாசம் பண்ணி பிரம்மானந்தத்தை அனுபவிக்க பெறுவார்கள் என்று சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இதற்கு மேற்கொண்டு எம்மா வீடு திரமம் சப்பம் அடுத்தது நாளைய தினம் அடுத்த மகான் சொல்ல காத்துருக்கிறார். அது அந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் பிரம்மானந்தம் கிடைக்க பெறுவர்களாக இருக்கக்கூடியவர்களே இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அந்த ஜிஎஸ் சுவாமி திருவள்ளிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அவருடைய பரமானு கிரகத்தாலே அவருடைய நியமனத்தின் பேராலே இன்று 8ஆம் 10 2ஆம் 10 8ஆம் பதிகத்தை சாதிக்கும்படியான விஷயத்தை கொடுத்த அந்த ஜிஎஸ் சுவாமிகளும் திருவடிக்கு பல்லாண்டாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அடியேன் இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனமங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் புராசே அக்ஞோ யமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி திமத்வா. அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே